Hello guys. First of all, good evening guys. Good evening everyone. So இன்றைக்கு first year second semester computer network. I mean like data communication network. DNS or DCN or DCCN. ஏன்னா ஸோ இந்த பாடத்துக்கான பேப்பர் டிஸ்கஷன் as well as the டியூட் டிஸ்கஷன் இன்றைக்கு. பட் எனக்கு தெரியும் 9:10 ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் இன்றைக்கு ஒரு 2 செஷன் நான் எடுத்து விட்டுறேன் ப்ளீஸ். ஏன்னு சொன்னால் என்னுடைய திருப்திக்காக அண்ட் as well as உங்களுடைய கைடன்ஸுக்காக நான் இன்றைக்கு இந்த கதைக்கு வேண்டிய விஷயங்களை கதைச்சிட்டு விட்டுடலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஃபுல் ஒரு லாங் கிளாஸ் நாங்கள் போடுவோம். தென் திங்கட்கிழமை ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு லீவ். தென் செவ்வாய்க்கிழமை நீங்கள் மார்னிங் தானே எக்ஸாம், ஸோ அதனால பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு நான் மாடல் பேப்பரும் தந்துடுறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. மேபி லைக் லஞ்ச் டைமுக்குள்ள தர பார்க்குறேன், ரைட்? தென் ஈவினிங் நாம் ஒரு லாங் கிளாஸ் கதைப்போம், சரிதானே? அதுக்குள்ளே உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு வரலாம். அண்ட் ஐ ஹோப் யூ ஆர் சீயிங் மை ஸ்க்ரீன் கிளியர்லி and hearing the voice clearly. If there are any issues, just let me know. I will go through it. Like, I'm okay, number. First thing, yeah, recording is on. Yeah. Okay. Good evening, Yodi. Good evening, Nila. Good evening, Saptika. Good evening, Fasmia. Good evening, Lojan. Okay. Jarusa Kanala. Right. Okay, fine. Now start. I think, yeah. ஸோ சரி தானே, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் தானே, எல்லாம் ஓகே தானே, டைம் ஓகே. சரி, நாம கன்செப்டுக்குள்ள வருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி டிசிஎன் கன்செப்ட், அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் எக்ஸாம், ரைட்? ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமிஸ்டருக்கு லாஸ்ட் எக்ஸாம். குட் ஈவினிங் முகமது. லைக் எல்லாரும் ஓகேன்னு நம்புறேன். எஃப்ஓபி எக்ஸாமாக இருக்கட்டும், டெக்னிக்கல் ரைட்டிங்காக இருக்கட்டும், எஸ்ஐடியாக இருக்கட்டும், பிஜிஐடியாக இருக்கட்டும், இப்போ இன்றைக்கு எழுதின எஸ்டியாக இருக்கட்டும், எழுதி முடிச்சு வந்திருக்கீங்க. எந்த அளவுக்கு பேர் எல்லாத்துக்கும் ஓகேயா இல்லையான்னு எனக்கு தெரியல. சொல்ல விரும்புகிறாங்களா, ஏதாவது சொல்ல இருந்தால் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. பட் மோஸ்ட்லி நான் சொல்லக்கூடிய மெயின் விஷயம், அஃப்கோர்ஸ் நான் இன்றைக்கு அல்லது நாளைக்கு தான் கொமனா இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுவேன். வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தான் தட் கணக்கு பேர் இந்த முறை ஸ்ட்ரகிள் பண்ணது, இந்த வீடியோஸ் நேரத்துக்கு கிடைக்கலன்றா அது கொமன் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு நேரத்துக்கு கிடைக்காது. எக்ஸாமுக்கு முதல் நாள் ஒரு கன்வீனியன்ஸுக்காக ஷேர் பண்ணப்பட்ட விஷயம். அதுக்கு மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்ண பாருங்க. அண்ட் நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எனக்கு பேர் கேட்டிருந்தீங்க, ஆனால் பேப்பர் கிளாஸ்ல மட்டும் தான் அது கூடப்படுது. மிச்சாக்களுக்கு தட் ரைட். ஸோ அது உண்டு. அடுத்த விஷயம், கொமனான சப்ஜெக்டுகளுக்கு கட்டாயம் கொமன் கிளாஸ் எல்லாத்துலேயும் இன்ஃபார்ம் பண்ணப்படும். அதனால் நீங்கள் அதை ஒரி பண்ணாதீங்க. சப்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு ஹெச்என்டி ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபோக்கஸ் அகாடமி மேலே கட்டாயம் வழங்கப்படும். ஆனாலும் சில லைக் பேசிக்கான விஷயங்கள் சார்ந்து இருக்கும் பொழுது லைக் பேப்பர் கிளாஸ் கன்செப்டுகளும் பேமெண்ட் கன்செப்டுகளும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணப்படும். ஸோ அதனால அதுகளில் முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ண பாருங்க, மற்றவங்களுக்கு அதை சொல்ல பாருங்க. அண்ட் தென் அடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயம், குட் ஈவினிங் சர்மி. என்ன விஷயம்னு சொன்னால், லைக் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது நான் முதல்லேருந்தே சொல்லி கொண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டீங்க, ஐ மீன் லைக் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் அடுத்த எக்ஸாம், கடைசி எக்ஸாமோட நிற்கிறீங்க. இதோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் முடியுது. எத்தனை பேர் எவ்வளோத்துக்கு பாஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் எவ்வளோ விஷயங்களை கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்கன்றது எனக்கு இப்போ வரைக்கும் அவ்வளோ பெருசாக ஐடியா இல்லை. ஆனால் ஓகே, நீங்க ஹெச்என்ஐடிகளை வந்து அதன் என்னென்னு புரிஞ்சு ஃபர்ஸ்ட் இயரை படிச்சு அதை இங்கிலீஷில் விளங்கி எக்ஸாம் எழுதி இப்போ வந்து படிச்சு திருப்பி தெரிஞ்சு கொண்டு ஓகே இதுதான் ஹெச்என்ஐடி, இனிமேல் நாம் இதுக்குள்ள போகிறோம், டிகிரி படிக்கணும், வேலைகள், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டெவலப்மெண்ட், அது இதான் 1008 விஷயங்களை விளங்கி ப்ராஜெக்ட் என்னென்னு தெரிஞ்சு ஆக்களை பழகி ஒரு லெவலுக்குள்ள வர்றதுக்கு செகண்ட் செமஸ்டர் முடிஞ்சது. ஏன்னா ஸோ இனி உங்களுக்கான டைம், சொல்ல போனோம், அசைன்மெண்ட்டுகளாக இருக்கட்டும், எக்ஸாமாக இருக்கட்டும், டெவலப்மெண்ட்டுகளாக இருக்கட்டும், கோடிங்குகள் தெரிஞ்சு கொண்டதாக இருக்கட்டும், டிகிரி கான்செப்டுக்குள்ள போகிறதா இருக்கட்டும், ட்ரைனிங்காக இருக்கட்டும், அடுத்த லெவலில் போய் உங்களோட லைஃப் அமைச்சு கொண்டதாக இருக்கட்டும், இனித்தான் உங்களோட லைஃப் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இது உங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் படிப்பு, டியூஷன் படிப்பு அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ஃபீல்டு ஹையர் எஜுகேஷனுக்குள்ள வந்து ஒரு வருஷம் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லி என்ன இது, நான் என்ன போக போகிறேன், என்ன ஆக போகிறேன், என்ன விஷயம். பார்ட் டைமாக படிக்கிறாங்களுக்கும் சரி, ஃபுல் டைமாக படிக்கிறாங்களுக்கும் சரி, இந்த வீடியோ பார்க்குறாங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே தான் சொல்லக்கூடிய விஷயங்கள். முடிஞ்ச அளவுக்கு லைஃபை நீ செட்டப் பண்ண பாருங்க, ஷேப் பண்ண பாருங்க, படியுங்க. கோடிங்குகள், ஐடி சம்பந்தமான விஷயங்கள்னு சொல்லி எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறது சம்பந்தம் தெரிஞ்சு கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு கணக்கு விஷயங்களை அனலைஸ் பண்ணுங்க. ஏதாவது விஷயம்டா எங்கள்கிட்டையும் கேளுங்க, நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம். அடுத்த விஷயம், நான் வளமையாக கேட்குற ஒரே ஒரு சப்போர்ட் தான், அகாடமி சேனலை ப்ரொமோட் பண்ணுங்க, ஃபேஸ்புக் சேனலை பேஜை ப்ரொமோட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் நான் இன்றைக்கு போட்டுக்கிற ப்ரொமோஷன் மெசேஜை போடுங்க. தட் இஸ் ஒரு கூகுள் ஃபார்ம். என்ன ஸோ குரூப்புகள் எல்லாத்துலேயும் இருக்கும். அதை அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி 071 54 86 296 எங்களோட அகாடமி நம்பருக்கு உங்களோட பெயர், உங்களோட இயர் டீட்டெயில்ஸ் அனுப்பி ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து வரப்போகிற செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஜூனியர்ஸ் ஆவாராக்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஆளுக்கும் கிளாஸில் ஜாயின் பண்ண சொல்லி நீங்களும் ஜாயின் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு அதை சொல்லுங்க. 7ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் டெட்லைன் போட்டுருக்கு முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் அந்த அளவு வரைக்கும் வச்சிருக்காம முதலே ரெஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட் விஷயங்களை பார்த்து மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு ப்ரொமோஷனல் மெசேஜ்னு நான் சொல்ல விரும்பல. இது என்னுடைய சஜஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் அண்ட் அகாடமிக்கு நான் செய்ய வேண்டிய பங்களிப்பு. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். பட் இன்றையிலேருந்து தொடங்கி இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன், அதனால நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை பார்த்து பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கு சொல்லிடுங்க. சொல்ல வேண்டிய விஷயம், வீடியோ பார்க்குற ஆக்களாக இருக்கட்டும், கிளாஸ்ல இருக்கிற ஆக்களாக இருக்கட்டும், எல்லார்ட்டையும் இதை கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி தாங்க. ரைட்? முடிஞ்ச அளவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் உள்ள விஷயங்களை அப்டேட் பண்ணுங்க. அடுத்த செமஸ்டர் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான், நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன். ஏன் இப்போ இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னால், அடுத்த செமஸ்டர்ல ஃபுல் செமஸ்டருக்குமே அதுதான்டாப்பா பேமெண்ட் 4900 தான். எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அது இது எதுவுமே இல்லை. அதுக்குள்ள எல்லா கிளாஸஸும் கவர் ஆகும். ஃபுல் கிளாஸஸ், பேப்பர் ரிவிஷன் கிளாஸஸ், மொடியூல்ஸ், மொக் எக்ஸாம்ஸ், அது தவிர உங்களுக்குரிய டியூட்ஸ், உங்களுக்குரிய வீடியோ சொல்லியிருப்பேன். வீடியோ ரெக்கார்டிங்ஸ் முதல்லாம் சில விஷயங்கள் பப்ளிக்காக விட்டு இப்போ குறைச்சு இப்போ கொமன் கிளாஸஸ், கொமன் குரூப்ல கொமன் வீடியோஸ் பப்ளிக்காக இருக்கு. மற்றபடி அவங்களுக்குரிய வீடியோ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தான் மெட்டீரியல்ஸும். ஏனென்றால் அந்தந்த ஆக்களுக்கு அந்தந்த பிரிச்சு பிரிச்சாச்சு. ஏனெண்டா பிறகு இதுல பேமெண்ட் பண்ணி வரவங்க மேலே கட்டு யோசிப்பாங்கல்ல. ஒரு பக்கம் நாங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணணும், இன்னொரு பக்கம் ஃப்ரீயா நாம எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, நாம அதை கொடுக்கணும். அண்ட் இது ஒன் டைம் பேமெண்ட் தான். இது ஒர்க்கா தான். இந்த செமஸ்டருக்கு ஃபுல்லாவே இதுதான் பேமெண்ட் ஷரோன். இதை தவிர வேறு எந்த பேமெண்ட்டும் இல்லை. அதுதான் பேமெண்ட்டு. அந்த பேமெண்ட்டுக்குள்ள எல்லா விஷயமும் கவர் ஆகும். தட் இஸ் த திங். அண்ட் அதுக்காக பிறகு லேட்டாக நடக்கும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு 4 மாசமும் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கும். சொல்ல போனால் அந்த த 4 to 6 to 8 கிளாஸஸ் சம்திங், அந்த கிளாஸஸ் ரேஞ்ச் நடந்துட்டே இருக்கும் மாசம். அதை தவிர உங்களுக்கு மொக் எக்ஸாம், டியூடுகள் அந்தந்த டைம்ல ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். பார்ட்டாக வராது, ஃபுல்லாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவேன் நான் முதலே. ஸோ கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணாக்களுக்கு பழமையான கன்செப்ட் தான். நீங்கள் யாருக்கும் வெளியாக்களுக்கு ஷேர் பண்ண முடியாது, சொல்லிக் கொடுக்குறது வரை ஷேர் பண்ண முடியாது. உங்களுக்குள்ள விஷயம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தனி குரூப் உருவாக்கப்படும், அதில் தான் நீங்கள் எல்லாரும் இருப்பீங்க. தட் இஸ் த திங். ஸோ இந்த குரூப் எல்லாம் ரிமூவ் ஆகும். எல்லாருக்கும் விளங்க இருக்குமென்று நினைக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கன்செப்டுகளும் ஃபோன் கன்செப்டுகளும் உங்களுக்கு தட் ரைட் குரூப்ல இருக்கும், எல்லா குரூப்லயும் இருக்கும். அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த 0 தட் ரைட். உங்களுக்கு அகாடமி நம்பர் தெரியும் தானடாப்பா? 0715486 896 ரைட். ஸோ தட் ரைட். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி லிங்க் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பேமெண்ட் விஷயங்களை பார்த்துட்டு நீங்கள் செய்யலாம். ஓகே ஷரோன், எல்லாரும் ஓகே நம்புறேன். சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இதனுடைய கடமை, இது ஒன்றும் செய்ய முடியாது, நான் சொல்லுவேன். பட் செய்ய வேண்டியது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ரைட். சரியா? அதை பார்த்து நடந்துருங்க. ரைட்? ஓகேடாப்பா. பட் என்ன பத்திரிக்கை இது ஓகே, ரீசனபிள் திங் தான். அதனால ஜஸ்ட் கோ ஹெட். ரைட்? ஓகே, தேர்ட் செமஸ்டர் நாம் இன்னும் பக்காவா பிளான் பண்ணி வடிவா இன்னும் கூடுதலா இன்வால்வ் ஆகும் செய்வோம். சரியா? ரைட்? ஓகே தானே? சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப ஃபர்ஸ்ட் திங், நாம் இன்றைக்கு படிக்க போற பாடம் டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க். அஃப்கோர்ஸ் டிசிஎன் அல்லது பழைய சிலபஸ்ல டிசிசிஎன், அதாவது டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு வந்துச்சு. இப்போ டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ன்றது டிசிசிஎன், டிசிஎன் ரெண்டும் ஒரே பாடம் தான். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 60 to 75% ஒரே பாடம் தான். புது சிலபஸ்ல சொன்னதான் அவ்வளவு பெரிய மாற்றங்கள் இல்லை. சரியா? அதனால கணக்க யோசிக்காதீங்க. என்ன போன முறை பழைய சிலபஸ்ல வெப் டெவலப்மெண்ட்ல இருந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி கொண்டு வந்து, சைபர் செக்யூரிட்டி கன்செப்ட் எல்லாம் கொண்டு வந்து இந்த நெட்வொர்க் கன்செப்ட் கொண்டு வந்து போட்டிருக்காங்க புது சிலபஸ்ல. அவ்வளவுதான், என்ன பெரிய மாற்றங்கள் பெருசா இல்லை. பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த 25 பக்கத்துல, அதாவது 12, 13 ஒற்றையில உங்களோட ஃபுல் சிலபஸை உள்ளடக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு 90 விதமான விஷயம். ஏன்னா அன்றைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த டியூட்ல உள்ளடக்கி இருக்கேன். ஸோ இந்த டியூடை ஃபுல்லா நீங்க இன்றைக்குள்ள படிச்சு முடிச்சுட்டு நாளைக்கு லஞ்ச் டைமுக்கு பிறகு நான் தர மாடல் பேப்பரை செஞ்சு பார்த்து பாஸ் பேப்பரை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களால கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை செய்யறதுக்கானது. ரைட்? விளங்கி கொள்ளுங்க ப்ளீஸ். முதல் விஷயம் வேற ஒன்றும் இல்லை, கடைசி எக்ஸாம் வடிவா செஞ்சிருங்க. சரியா? அதுக்கப்புறம் யூ ஆர் த சீனியர்ஸ், ரைட்? ஸோ முடிஞ்ச அளவுக்கு விஷயம். அண்ட் முதலே சொன்ன விஷயம் தான், கொஞ்சம் ஜூனியர்ஸ் வந்த பிறகு எங்களுக்கு எங்களோட ஃபோக்கஸ் கன்செப்டையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க எல்லாருக்கும். சரி, அடுத்த விஷயம், எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் கிவ் மை மெசேஜ். நான் சில டைம் ரிப்ளை பண்ண லேட் ஆகும் தான், ஆனால் ஐ வில் கிவ் இட். லைக் நான் தருவேன், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் ரிப்ளைக்கு. ஸோ அதனால பார்த்து ரைட். ஸோ இப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த 12, 13 ஒற்றியை படிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டால் இல்லை. கிட்டத்தட்ட 25 பக்கமா இருக்கிற இந்த 12 ஒற்றியா இருக்கிற விஷயத்த பிரிண்ட் எடுத்துட்டீங்கன்னா முதல் விஷயம் பெட்டர். அப்சல்யூட்லி இதுல 50 பாயிண்ட் உள்ளடக்கணும்னு நினைச்சா அது 52 ஆயிருச்சு. செய்ய முடியல. 50 பாயிண்ட் வேற ஒன்று நினைச்சேன், 52 வந்துருச்சு. இந்த வந்து உங்களுடைய பேப்பரானு கேட்டா அஃப்கோர்ஸ் உங்களுடைய சிலபஸ்ல மோஸ்ட்லி 80% மேல நான் இதுல கவர் பண்ணியிருக்கேன். சரியா? இந்த டிசிஎன் கன்செப்ட்ல ஆமா, கணக்கு பேர் ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா நான் அது பண்றதுக்கு டைம் இருக்காது, நானும் இன்வால்வ் ஆகணும்னு தெரியாதுன்னு சொல்லியிருப்பேன். என்னது?
இந்த சிக்னல் கன்செப்டுகள் அதை கொஞ்சம் உங்களுக்குள்ள பார்த்துக்கொள்ளுங்க. அது ஒரு கேள்வி சாய்ஸ் கன்செப்ட்ல நான் அதை விட்டுருவேன். நான் 100%க்குரிய 5 கேள்விக்குரிய 80 மார்க்ஸுக்குரிய விஷயத்தை இந்த டியூட்ல கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். டைம் இருந்தால் பார்ப்போம். மற்றபடி நான் அன்றைக்கு நாளைக்கும் நான் நினைச்ச விஷயங்களை மினக்கட்டு முடிச்சா தான் எனக்கு ஒரு திருப்தி. நீங்க என்பதை டார்கெட் பண்றதுக்கான ஆக்களுக்காக. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளும். ஸோ நான் இந்த பேப்பர் கிளாஸ்ல சொல்ல விரும்புகிற விஷயத்துல மெயினானது டிசிஎன்ல மெயினானது இட்ஸ் லைக் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கன்செப்ட் மாதிரி. எப்படின்னு சொன்னா ஆன்சர்ஸ் இதே தான், அது எந்த மாற்றமும் இல்லை. நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான். வளமே ஒரு முதலாவது 2வது பேப்பர் தாண்டி 3வது பேப்பர் போகும்போது கேள்விக்குரிய அர்த்தங்களை மாற்ற மாதிரி அல்லது குழப்புற மாதிரி புது புது சொற்களை கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நீங்க பயப்படக்கூடாது. வேறு கேள்வி, புது கேள்வி, புது ஸ்ட்ரக்சர், புது சிலபஸ் எல்லாம் இல்லை தானே. அதே சிலபஸ், அதே கண்டென்ட், அதே ஆன்சர். பட் கேட்கப்படுற விதம் வந்து மாத்துறதோட நீங்க பயப்படுறீங்க, குழம்புறீங்க, இங்கிலீஷ்ல கொஞ்சம் புரிய கஷ்டப்படுறீங்க. அதான் விஷயம். உனக்கு 2 தடவை வாட்சிங்கண்டா உங்களால கட்டாயம் புரிஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி விளங்கிக் கொள்ளுங்க. டிசிஎன் பாடமும் அப்படித்தான். இந்த பாடத்துல முதலாவது பேப்பர் மேபி லைக் ஈஸியா இருந்திருக்கலாம். 2வது ஆக்களுக்கு அது ஈஸியா இருந்திருக்கலாம். 2வது ஆக்களுக்கு உங்களுக்கு அது மேபி லைக் ஈஸியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ 3வது வர பேப்பர் சில டைம் கொஞ்சம் நேரில் இல்லாமல மறைமுகமாக கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க எந்த அளவுக்கு இவரோட ஒத்து போறீங்களோ, இந்த டியூடோட அந்த அளவுக்கு பாஸ் பேப்பர் எந்த அளவுக்கு செய்யறீங்களோ, நான் தார மாடல் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால கட்டாயம் என்ன செய்ய முடியும், எக்ஸாம்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி செய்ய முடியும். வடிவா வாசிச்சால் ஐபிஎஸ் கொஸ்டின் செய்வேன் தஸ்லீம், ஷுவரா செய்வேன். சரியா, யோசிக்காதீங்க. நாளைக்கு நான் கவர் பண்ணுவேன். ஓகேயா, சரிதானே? டோன்ட் வரி அபௌட் இட். சரி, ஐபிஎஸ் ஒரு செக்மெண்டா வருது இல்லையா, அதனால நாம அதை கட்டாயம் செய்வோம். சரிதானே? ரைட், அது பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. பட் திஸ் த திங் லைக் பேசிக்கா சொன்னா விஷயம் என்னன்னா, நீங்க கதைக்க நான் ஒரு கன்செப்ட், இந்த சிக்னல் கன்செப்ட் மட்டும் நான் இதுக்குள்ள கொண்டு வர மாட்டேன். அது உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்க, படிங்க, திருப்பி கொண்டு வாங்க. நான் இதோட மெனக்கிறதுக்கான டைமை நான் இதுக்குள்ள ஒதுக்கல. டியூட்லேயும் ஒதுக்கல, கிளாஸ்லேயும் ஒதுக்கல. நான் பிறகு இதை மெனக்கட்டு உங்களுக்கு சொல்லித்தர அந்த டைம் இதுக்குள்ள அமையுமான்னு எனக்கு தெரியல. நான் ஈஸியாக முடிக்கக்கூடிய விஷயங்களை குயிக்காக முடிக்க பார்க்குறேன். அதனால தான் நான் அதுக்குள்ள கொண்டு இல்லை. வேற ஒன்றும் இல்லைடாப்பா. சரி, ஏன்னா அதை நான் கொண்டு வந்தால் ஒரு 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 ஸ்லைட் ஷோ ஃபுல்லாக மெனக்கிடும். அதுக்கான டைம் இதுக்குள்ள கவர் பண்ண முடியாது. அதனால தான். ஸோ நீங்க கேள்வியை மட்டும் பார்க்குறீங்க, நான் அதை மெனக்கெடுத்துறது பார்க்குறேன். சும்மா இந்த கேள்வி கூட சொல்லிட்டு போகலாம். அதில் அப்படி எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால தான். ரைட், அதனால ஒரு பக்கம் இருக்கு. பட் ஐபிஎஸ் கதைப்போம், நோட்ஸ் கன்செப்ட் கதைப்போம், மாடல்ஸ் கதைப்போம், ஆர்கிடெக்சர் கன்செப்ட் கதைப்போம், செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கதைப்போம். இதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த பேப்பருக்கு தேவையான விஷயங்கள்ல இருந்து தேவையான கன்செப்டுகள்ல இருந்து நான் எல்லாத்தையும் இங்கே கதைச்சிருக்கேன். டியூடில் நீங்க எந்த அளவுக்கு கோ த்ரூ பண்றீங்கன்றதெல்லாம் எல்லாம் இருக்குது. கணக்க பேர் அதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வழங்குற விஷயங்களை. குட் ஈவினிங் ஆயிஷா. யா, ஓகே, ஃபைன், பிரச்சனை இல்லை, நோ இஷ்யூஸ். வீடியோவில் பாருங்க, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த விஷயங்கள் தான் சொல்லியிருப்பேன். வேற ஒன்றும் இல்லை, நான் இதுக்குள்ளுக்குள்ள வரல. ஓகே, இன்னொரு ஆளும் நேட் கனெக்ஷன் பிரச்சனைன்னு போட்டிருக்கீங்க. தட்ஸ் ஓகே. பட் வீடியோ ஒருக்கா பார்த்துருங்க இந்தியன் கன்செப்ட். ஏன்னா நாம டிஸ்கஸ் பண்ணும்போது டியூடும் பாஸ் பேப்பர்ஸ் தான். நாளைக்கு மாடல் பேப்பர் கன்செப்ட்னு சொல்லிட்டு நான் ஐபிஎஸ் கால்குலேஷன்ஸும் நாளைக்கு செய்விப்பேன். சரியா? ரைட். மற்றபடி நோட்ஸ் விஷயங்களுக்குள்ள வரும். ஒண்டா ஓவர் வியூ தான் கதைக்கப்படும். இப்போ 9, 20 ஒரு 11, 11:30 முடிப்பேன் நம்புறேன். பார்ப்போம், லெட்ஸ் சி. ரைட். ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம கொண்டு போறோம் இந்த கொஸ்டின் கன்செப்ட்களை. ஸோ 2021, 22. ஸோ முதலாவது கன்செப்ட் எனக்கு தெரிய வேண்டியது என்னன்னு சொன்னா, நீங்க எந்த லெவல்ல எனக்கு தெரிய வேண்டியது, உங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னா, அனலைட்டிக்கலா நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்க, எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்றீங்க இந்த பாடம் சம்பந்தமா, என்னென்ன விஷயம் உங்களுக்கு வேணும் என்ற கன்செப்டுகளை தான் இதுல கதைப்பேன். சரி, அதை ஒன்று விளங்கும். சிக்னல் என்கோடிங் டெக்னிக்ஸ் இல்லை ஆயிஷா, நான் இந்த இந்த கன்செப்டுக்குள்ள இன்றைக்கும் நாளைக்கும் கதைக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் தட் இஸ் த திங். லைக் நான் ஒதுக்கி இருக்கிற டைம் நோட்ஸுக்கும் ஐபிஎஸ் கல்குலேஷனுக்குமே போயிடும். அண்ட் அந்த மாடல் பேப்பர் வாஸ் பண்ண கதைக்கும் போயிடும். அண்ட் சிக்னல் என்கோடிங் டெக்னிக்ஸை பற்றி கதைக்கிறதா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். அதுக்காக எனக்கு கொடுக்கக்கூடிய டைமும் இல்லை. உங்களுக்கு நான் அதை ஃப்ரீயாக கொண்டு போகவும் முடியாது அங்கால திங்கக்கிழமை. ஸோ அது ஒரு பிரச்சனை. ஏன்னா எனக்கு அடுத்த ஷெடியூல்ஸும் தொடங்குது. ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற 80% ஆஃப் சிலபஸை நான் கவர் பண்ணிடுவேன். அதுக்கு பிறகு அதை தாண்டி டார்கெட் பண்றாங்க, நீங்க தான் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். தட் ரைட். இந்த பேப்பர் விஷயம்லாம் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணச்சா முட்டாளத்தை நம்ம போய் முடிஞ்சிடும். சரியா? அதான் ஒரு பிரச்சனை. சில பேருக்கு தேவைப்பாடு இருக்குன்னு தெரியும். இப்போ ஆயிஷா, தஸ்னிமாக்கள் எல்லாரும் ஓகே தான். ஆனால் நான் ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கேன். அதை தாண்டி நான் போயிட்டு இருந்தா டைமும் போயிடும், மெனக்கெடுதலும் கூடுதல். சரியா? ஏழாண்டு இல்லை, நான் இதுதான் விஷயம், ஃபேக்ட் தான். அதனால ரியலி சாரி ஃபார் தட். பட் அதுக்காக நான் உங்களை ஒன்றும் குறைவா விட்டுறல. நான் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் தந்திருக்கேன் டியூட்ல. அண்ட் பாஸ் பேப்பர் விஷயம்ஸும் கொண்டு போவேன். இந்த வீடியோ கான்செப்ட் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு தான் நான் அங்கே கொண்டு போவேன். லைக் சிலபஸ்ல 100% கொண்டு போகாட்டியும் 80% நான் கவர் பண்ணியிருக்கேன். பேப்பர்ல 100 மார்க்ஸுக்கு தேவையான விஷயங்களை நான் இந்த டியூட்ல கவர் பண்ணியிருக்கேன். 120வது மார்க்ஸ்க்குள்ள நீங்க சொல்ற விஷயங்கள் வருது. அதனால ரியலி சாரி ஃபார் தட். அந்த என்கோடிங் கான்செப்ட் கேட்டாக்க ரைட். சரி,
இப்போ ஐபி அட்ரஸ் கால்குலேஷன் அது வரும், அதை ஒரு செக்மெண்டாக நான் தனியாக விளங்கப்படுத்தும். சரியா, அது நாளைக்கு ஃபுல்லாக நான் கவர் பண்ணுவேன். சரியா, பட் என்கோடிங் டெக்னிக்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க, தேவைப்படுறாங்க. ஏன்னா சில பேர் 6 கேள்வியும் செய்கிறாக்கள் இருக்கீங்க, ஏன்னா அந்த மார்க்ஸ் எது கூட வருதோ அதை செய்கிறாக்கள் எடுப்பாங்கன்ற நம்பிக்கையில எல்லாம் செய்கிறாக்களும் இருக்கீங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரி அதை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், சரி, விஷயத்துக்கு வருமா? ஒன் பை ஒன்னா நாம 2021 பேப்பர் 22வது பேப்பருக்குள்ள வந்துருவோம். அதுக்கு முன்னாடி டியூட படிச்சு முடிச்சாக்கள் கட்டாயம் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, பக்கங்களை நோட் பண்ணிருப்பீங்க. கவின்சன், குட் ஈவினிங். யா, ஓகே. ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, அதை கணக்கு பேர் அதை நோட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் இன்னும் உள்ளுக்க போயிருக்க மாட்டீங்க. ஸோ நோட் பண்ணிக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு, நான் அப்படியே ஒரு ஃப்ளோல போறதுக்கு. பாஸ் பேப்பர் கேள்விகள் கேட்கும்போது அதுக்குரிய ஆன்சர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சிருக்கீங்க இருந்தா. சரியா, ரைட். விஷயத்துக்கு வரும். அப்ப நாம ஒன் பை ஒன்னா. ஸோ அதுக்கு முன்னாடி பழமையா கேட்கிற விஷயம் 9:24, ஒரு நிமிஷம் டைம் தாரன். யாருக்காவது ஏதாவது என்னட்ட கேட்கணும், சொல்லணும், கதைக்கணும் இருந்தால் கேட்கலாம், சொல்லலாம், கதைக்கலாம். அப்படி எதுவும் இல்லைண்டா ஓகேண்டா, யா ஓகே, நாம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 minute தாரன். கமோன். ஓகேடாப்பா, ஓகே ஃபைன். அப்ப நாம கன்டினியூ பண்ணலாம் நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆள் தான் கேட்டிருக்குது. ஓகே, கட்டாயம் நான் இன்றைக்கு வரல நான் முடிக்க பார்க்குறேன். லோஜன், ஷுவர் ஷுவர், ரைட். அடுத்த கணக்கு பேர் ஒரே ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த பேமெண்ட் ஃபார் த செமஸ்டர், செமஸ்டர் ஃபுல்லாவே சேர்த்து அந்த பேமெண்ட் மட்டும்தான். மந்த்லி கிளாஸுக்கு, பேப்பர் கிளாஸுக்கு தனித்தனியெல்லாம் இல்லை, அது எல்லாத்துக்கும் சேர்த்தே ஃபுல்லாவே அந்த செமஸ்டருக்கு அதுதான் பேமெண்ட். சரியா, ரைட். ஸோ அது கடைசி நேரத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது எல்லாமே ஃபுல்லாக சேர்த்து முதலாவது தான். அதான் அப்போ மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா கணக்கு பேர் இப்பயும் கேட்குறீங்க செமஸ்டருக்கா மந்த்துக்கு, அப்படிலாம் இல்லை. ரைட், சரி. அப்ப நாம சப்ஜெக்ட்ல வருவோம். முதலாவது கன்செப்ட். அப்ப நாம இந்த டிசிஎன் 2021 22 நாம கதைக்க போற விஷயம் 5 கேள்விகள், மொத்தமா 5 பெரிய கேள்விகள். லைக் பேசிக்கா வார ஸ்ட்ரக்சர் கேள்வி, தென் மீடியா கேள்வி, தென் அதுக்கு பிறகு வார மாடல் கேள்விகள், ஐ மீன் லைக் டிவைசஸ் கன்செப்ட்கள், ஐபி அட்ரஸ் கன்செப்ட், ரைட். அதுக்கு பிறகு வர செக்யூரிட்டி கன்செப்ட். இதான் அந்த 5 டாபிக், என்னுடைய மைண்ட்ல இருக்கிற 5 டாபிக். சரியா, ரைட். அதே மாதிரி திருப்ப மேபி லைக் இந்த ஒரு ஓர்டர் மாதிரி வரலாம், கேட்கிற விதம் மாதிரி வரலாம். பதறாதீங்க, பயப்படாதீங்க, பிரச்சனை இல்லை. ஐபி அட்ரஸ் மைக் அட்ரஸ் நம்ம கதைப்போம் ஆயிஷா, ஷூர். ரைட், சரியா. அப்ப அடுத்த விஷயம் அதே தான், ஆர்கிடெக்சர் கன்செப்ட். அதாவது ஆர்கிடெக்சர்ன்றதை விட மேபி லைக் ஒரு இன்ட்ரடக்ஷன் கன்செப்ட், தென் மீடியா அண்ட் டிவைஸ் அந்த கன்செப்டுகள், தென் மாடல்ஸ் அண்ட் ஸ்விட்ச் நெட்வொர்க்ஸ் கன்செப்டுகள், தென் அதுக்கு பிறகு ஐபி அட்ரஸ் கன்செப்டுகள், லைக் அதுக்கு பிறகு செக்யூரிட்டி கன்செப்டுகள். ஸோ இந்த அஞ்சு டாபிக் எடுத்துக்கணும். ஸோ இந்த 5 டாபிக் தான் நாம கதைக்க போறோம். சரிதானே. லைக் என்னுடைய டியூட்ல இப்போ நான் உங்களுக்கு இதுலயும் திருப்ப எழுதி காட்டுறதா இருந்தா, முதலாவது டாபிக் என்னடாப்பா? முதலாவது டாபிக் என்ன? மேபி லைக் அதை நாம இன்ட்ரடக்ஷன் சொல்லலாம், அல்லது நெட்வொர்க் பிளஸ் இன்டர்நெட் சம்பந்தமான பேசிக் கொஸ்டின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் சொல்லலாம், ஆர்கிடெக்சர் என்று சொல்லலாம். ஸோ லே அவுட் பிளஸ் ஆர்கிடெக்சர் சொல்லலாம், ஒர்க்கிங் கன்செப்ட்னு சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னது வரப்போகுது? பேசிக்கா ரெண்டாவது கன்செப்ட் நாம் எதுக்குள்ள கொண்டு வந்தாலும் டிவைசஸ், கம்போனன்ட்ஸ், மீடியா, அதாவது சேனல்ஸ், அதுக்கு பிறகு மேபி லைக் என்ன சொல்றது, கனெக்ஷன் வேஸ்,
இதெல்லாம் வரும். இப்போ மூன்றாவது விஷயத்துக்குள்ள, மூன்றாவது கன்செப்டுக்குள்ள மேபி லைக் என்னத்தை கொண்டு வரலாம், என்ன டாபிக்களை கொண்டு வரலாம்? கமான், நான் கை கட்டி நீங்களும் கேட்க மாட்டீங்களே. ரைட், சரி. மாடல்ஸ், புரோட்டோகால்ஸ், வெப், எல்லா கன்செப்டும் கொண்டு வரலாம். இதே நாலாவது விஷயத்துக்குள்ள ஐபி அட்ரஸ், கல்குலேஷன், மேக் அட்ரஸ் கன்செப்ட் அதெல்லாம். தென் அஞ்சாவது போய் நாம் என்ன கைக்க போறோம்? செக்யூரிட்டி. இதுதான் மெயினா ஃபோக்கஸ். இப்போ அதுக்கு இந்த 25 பக்கத்தை 5 பக்கமா பிரிச்சா ஒரு டாபிக்கும் ஒரு பக்கம், அப்படி 5 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி கேள்வி எடுத்துக்கொண்டா 5 கேள்விக்கும் பெரிய கேள்வி டாபிக் எடுத்துக்கொள்ளுங்க. லைக் எப்படியாச்சும் இந்த சிலபஸ் இதுகளை கவர் பண்ணி கொண்டு வருது. ஒரு சிக்னல் கன்செப்டை தவிர, சிக்னல் ஒரு வீக்குரிய கன்செப்ட் தான் ஃபுல்லா, பட் அது ஒரு வீக்ன்றது கொஞ்சம் லாங் டைம், ரைட்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப மற்றபடி இந்த விஷயத்தையும் கவர் பண்றதால உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட 70 to 90%. இதைத்தான் நான் சொன்னது, ரைட்? ஸோ என்னுடைய சிலபஸ் கவரிங்கும் இதுதான், உங்களுடைய மார்க்ஸ் கவரிங்கும். அப்போ நீங்க நினைச்சா வடிவா செய்யறேன்னா செய்யலாம், ரைட்? நான் போன முறை 50 to 60 டார்கெட் பண்ணியிருந்தேன், இந்த முறை 70 to 90, 80, அவரேஜா 80 டார்கெட், அதுதான் 80 சொன்னேன். ஸோ இதை நீங்க செய்யணும்னு சொன்னா இந்த டியூட கட்டாயம் படிச்சு இந்த 2021-22 பேப்பரை செய்யணும். இப்போ நாமளும் 21-22 அதை தான் கதைக்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் நேரத்துக்கு முடிக்க பார்க்குறேன் ரெண்டைக்கு. பிறகு நாளைக்கு லாங் டைம் கிளாஸ் ஒன்று எடுப்போம், நேரத்துக்கே தொடங்கி மேபி லைக் 7 மணிக்கு அப்படி தொடங்குவோம். பட் இன்னைக்கு நாம இப்போ என்னதை கதைக்க போறோம் அப்படின்னு சொன்னா, முதல் டியூட ஒரு ஓவர் வியூ பார்த்துருவோம், திருப்பி இருக்கா. ஆல்ரெடி வீடியோக்கள் இருக்கு, நான் வீடியோ பிளேலிஸ்ட் அண்ட் டியூட்ஸ் அண்ட் பாஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கு குரூப்ல போடுறேன், தென் நாளைக்கு மிச்ச விஷயங்களையும் போடுறேன். ஆனாலும் வீடியோக்களை கோ த்ரூ பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு டிசிஎன்ல அவ்வளவு பெரிய விஷயங்கள் இல்லை. டிசிஎன்ல நான் நோட் செக்ஷன் ஒரு 25 தொடக்கம் 35 மேபி லைக் ஆக போனா ஒரு 40% தான் கதைச்சிருப்பேன் டியூட்ல, அதுக்கு மேல கதைச்சிருக்க மாட்டேன். இதுல நெக்ஸ்ட் செமஸ்டர்ல நான் கட்டாயம் 100% டார்கெட் பண்ணுவேன் தஸ்னீம். நான் எப்படி பார்த்தாலுமே 100% 100% உண்மையா சொல்றேன், அது 80% தான் வச்சிருக்கேன். 80%ன்றது உங்களுடைய மார்க்ஸ் தான் சொல்றேன், ரைட்? சிலபஸ். ஆனா நாம எக்ஸாம் பேப்பர்ல 5 கேள்வி செய்ய முடியும், உதாரணத்துக்கு இந்த பேப்பர்ல 5 கேள்வி செய்ய முடியும் நம்மள. அப்ப 100 வீதத்தை தான் நாம டார்கெட் பண்றோம் இப்பயும் மார்க்ஸ்ல. சிலபஸ்ல 80 வீதம் வச்சிருக்கேன். ஸோ நீங்க சொன்னதுக்கு மாதிரி நாளைக்கு அடுத்த செமஸ்டர்ல நாம அதை கட்டாயம் நான் கருத்தில் கொள்றேன், சரியா? அவர் கன்சிடர் ஷுர். சரி, அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த டியூட நீங்க கோ த்ரூ பண்ணி ஆகணும் கட்டாயம். ஒருக்கா ஜஸ்ட் ஃபேமிலியர் ஆகணும் இந்த டியூட்ல. இப்ப நான் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் காய்ச்சிட்டு வரேன், டஃபா இருக்கிற பாயிண்ட்ஸ்களை திருப்பி ஒருக்கா விளங்கப்படுத்துறேன், சரிதானே? ரைட், அப்ப வடிவா கவனித்துக் கொள்ளுங்க. முதலாவது கன்செப்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அண்ட் கம்போனன்ட்ஸ் ஆஃப் நெட்வொர்க். இப்போ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ன்றது என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம கதைக்கிறதா. நெட்வொர்க்னா யூ நோ தட் ஒரு குரூப் ஆஃப் இன்டர்கனெக்டட் டிவைசஸ் அல்லது 2 or more இன்டர்கனெக்டட் டிவைசஸ், மேபி லைக் அப்படி சொல்லலாம். அது என்னத்துக்காகன்ற அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், கம்யூனிகேட்டுக்காகவும் ஷேர் ரிசோர்ஸஸுக்காகவும், சரியா? அதே மாதிரி ஒரு நெட்வொர்க்ல இருக்கிற கம்போனன்ட்ஸ், பகுதிகள் என்னென்ன? ஸோ நோட்ஸ்ன்றது மிஷின். இப்போ நம்ம வாங்கிக்கிற பிசியா இருக்கும், பிரிண்டா இருக்கும், டிவைசஸ் எல்லாமே நோட்ஸ் தான், நோட்ஸ்ன்றது தான், ரைட்? அது பிறகு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, சுவிட்ச், ரவுட்டர், மோடம். இந்த சுவிட்ச் ரவுட்டர் இந்த ரெண்டு பேரையும் வடிவா கவனித்துக் கொள்ளுங்க. ரவுட்டர்ன்றவர் யாரு, சுவிட்ச்ன்றவர் யாரு, இப்படிதான் விளங்கணும். சுவிட்ச்ன்றவர் உள்ளுக்க, ரவுட்டர்ன்றவர் வெளியே, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏனண்டா இப்ப இதுல ஒரு நெட்வொர்க் இருக்கு, இதுல ஒரு நெட்வொர்க் இருக்கு, பிறகு இதையும் சேர்த்து இது ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கு. அப்படின்ற போது இந்த இடத்துல இருக்கிறவர் தான் உண்மையிலேயே ரவுட்டர். இந்த ரவுட்டர் இந்த நெட்வொர்க்குக்கு போகணுமா, இந்த நெட்வொர்க்கு போகணுமா, எந்த நெட்வொர்க்குக்கு போகணுமன்றதை பிளான் பண்றவர் தான் ரவுட்டர். அதாவது பாதையை ரூட் பண்ணி விடுறவர் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கு இடையில கனெக்ட் பண்றவர். ஆனா சுவிட்ச்ன்றவர் உள்ளுக்கு இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறது. இது எந்த டிவைஸுக்கு போகணும்ன்றதை கைக்கிறது. சுவிட்ச்ன்றது எந்த டிவைஸுக்கு சுவிட்ச் ஆகணும் அப்படின்றத கைக்கிறது. சுவிட்ச்ன்றது உள்ளுக்கு மல்டிபிள் டிவைசஸ், ஒரு லேண்ட் நெட்வொர்க். இந்த ரெண்டு வார்த்தையும் விளங்கிக்கொள்ளுங்க, சுவிட்ச் வேற ரவுட்டர் வேற, சரியா? முதல் ஹப்ன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு, இப்ப நாம அதை கதைக்கிறது இல்லை, ரைட்? திஸ் இஸ் தி திங். But networks interface got node, switch, router, modem. Modem you know that, right? Analog signal, digital signal, இந்த concept தான் modulator, demodulator. அதான் modulator, demodulator. இதுதான் அந்த concept components. இப்போ இது ஒரு கம்ப்யூட்டர், அதோட டிரான்ஸ்மிஷன் மீடியா. டிரான்ஸ்மிஷன் மீடியா யூ நோ தட் வயர்டாகவும் இருக்கலாம், வயர்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். வயர்டா இருந்தால் யூடிபி, கோஎக்சியல், ஃபைபர் ஆப்டிக். இது ஒரு உதாரணத்துக்கு தந்திருக்கு, மீடியா பற்றி திருப்பி கதைப்போம். பட் திஸ் திங் அப்போ நெட்வொர்க் என்ன, கம்போனன்ட்ஸ் ஆஃப் நெட்வொர்க்னா என்ன. அந்த வகையில நெட்வொர்க்கோட அடுத்த செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ ப்ரோட்டோகால்ஸ் யூ நோ தட் ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி எப்படி ரன் ஆகணும், எப்படி கனெக்டிவிட்டி இருக்கணும் என்ற எல்லா கம்யூனிகேஷன் கன்செப்டையும் ஆளுகை பண்ற, அதாவது கவர்ன் பண்ற ஒரு கன்செப்ட் தான் என்ன, செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் என்ன, ப்ரோட்டோகால்ஸ். இது ஒரு பக்கம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த விஷயமே சேர்ந்ததுதான் ஒரு நெட்வொர்க்.
இப்ப இன்டர்நெட் அண்ட் இட் சர்வீசஸ் நார்மலா இன்டர்நெட் அண்ட் இட் சர்வீஸ் இன்டர்நெட் என்ன இன்டர்நெட்ன்றது ஒரு கணக்கு நெட்வொர்க்குகள் இன்டர் கனெக்டட் நெட்வொர்க்குகள் சேர்ந்த ஒரு பெரிய குளோபல் சிஸ்டம் தான் என்ன இன்டர்நெட். அது இந்த புரோட்டோகாலை தான் மெயினா யூஸ் பண்ணுது, பில்லியன்ஸ் ஆஃப் டிவைஸை யூஸ் பண்ண கனெக்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த சர்வீஸ் என்ன இன்டர்நெட்டை பயன்படுத்தி நீங்க என்னென்ன சர்வீஸ் பெற்றுக்கொள்றீங்க? வேர்ல்டு வைட் வெப் ப்ரௌஸ் பண்றீங்க, இமெயில் அனுப்புறீங்க, வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால் அதான் வாய்ஸ் ஓவர் ஐபி. இப்போ ஸ்கைப் இல்லைன்னு இப்போ ஸ்கைப் அவங்க மைக்ரோசாஃப்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, இப்போ ஜூம் இருக்குது, அந்த டைம் ஸ்கைப் என்ன ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு பிறகு இப்போ எஃப்டிபி கிளவுட் இது எல்லாமே என்ன இன்டர்நெட் சர்வீசஸ் தான், இன்டர்நெட் சர்வீசஸ் தான். ஸோ இன்டர்நெட் எப்படி வந்துச்சு, என்னென்ன விஷயங்களோட தொடங்கிச்சுது? நார்மலா ஒரு நெட்வொர்க் கான்செப்ட்ல இருந்து கதைச்சா, நெட்வொர்க் கான்செப்ட் இருந்து கதைச்சா ஆரம்பத்துல நெட்வொர்க்கிங் என்றாலே வார்த்தை நினைச்சுங்களா, ஜஸ்ட் 2 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணா தான் நெட்வொர்க் இல்லடாப்பா. நெட்வொர்க் என்றது நீங்களும் நானும் கதைச்சு பழகிறோமா, தென் வி ஆர் மேக்கிங் அ நெட்வொர்க், ஏன்னா 2 பேர் இணையிடும். ஸோ இப்போ இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோமா, வி ஆர் மேக்கிங் அ சோஷியல் நெட்வொர்க்கிங், ஒரு பெரிய நெட்வொர்க்கிங் விஷயத்தை உருவாக்குறோம். தட் இஸ் ஆக்சுவலி நெட்வொர்க்கிங். அப்ப ஆரம்பத்துல எப்படி நெட்வொர்க் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா, இந்த பார்சல் சர்வீஸ், கொரியர் சர்வீஸ் சொல்லி மனுஷங்களுக்கு இடையில ஒரு கன்செப்ட் தொடங்கிச்சு. தென் அது போஸ்டல் சர்வீஸா மாறிச்சு, பிறகு கேபிள்களா மாறிச்சு, பிறகு டெலிகிராஃப், டெலிஃபோனி அப்படி சொல்லி ஒரு டெலிஃபோன் நெட்வொர்க்குகளா மாறிச்சு. இது ஒரு விளக்கத்துக்காக இதை வந்து பாடமாக்கிட்டு இருக்காங்கடாப்பா. ப்ளீஸ், நானும் கூட சிலபஸ்ல கூட ஸ்லைட்ஸ்ல இருக்கிற விஷயங்களே சிலது கவர் பண்றதுக்காக அப்படியே அந்த ஓர்டர்ல போட்டிருப்பேன். அதுக்காக இருந்து எல்லாத்தையும் பாடமாக்கிட்டு இருக்காதீங்க. மைண்டுக்குள்ள எதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்ன்ற ஒரு அனலைட்டிக்கல் மைண்ட் செட்டை வச்சுக்கொள்ளுங்க ப்ளீஸ். சரியா, ரைட். திருப்ப இருந்து ஆண்டுகளை பாடமை அப்படின்லாம் இல்லை, பட் திஸ் அ திங். சரியா, ஆனால் இந்த விஷயத்தை நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர் வந்தார் அர்ஃபானெட் என்ன, ரைட், அது ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் அர்ஃபானெட். தென் அதுக்கப்புறம் டிசிபி கன்செப்ட் வந்துச்சு. தென் அந்த புரோட்டோகாலுக்கு அமைவா தான் டிம் பர்னர்ஸ்லி WWWன்றதை உருவாக்கினர். அதுக்கு பிறகு கமர்ஷியல் இன்டர்நெட். அந்த ஏன்னா ஆரம்பத்தில் இன்டர்நெட்ன்றது பப்ளிக்காக கொடுக்கல, பிரைவேட் தான். ஏன்னா குறிப்பிட்ட நிறுவனங்கள் ப்ராஜெக்டுகளுக்காக வச்சிருந்துச்சு. வென் கமர்ஷியல் இன்டர்நெட் அக்சஸா வந்துச்சு. அதுக்கப்புறம் நாம என்ன செஞ்சோம், ப்ராட்பேண்டுகள், சோஷியல் மீடியா, மொபைல் நெட் 2000க்கு பிறகு ஆச்சு. இப்போ 5G வரை கொண்டு போயிருக்கேன். கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா சரி, இந்த சைனா கம்பெனி, சைனாக்காரன் என்ன செஞ்சிருக்கான், 5G டெக்னாலஜியையும் ஏஐயையும் ரொபோட்டிக்ஸ் இந்த மூண்டையும் வச்சு ஒரு 150 கிலோமீட்டருக்கு ரோடே போட்டுட்டான். ஆக்களே இல்லாமல இந்த 3 டெக்னாலஜியை வச்சு அவன் ஒரு ரோடே போட்டுட்டான். 150 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஜெஃப்னா இருந்து வவுனியா வரைக்கும் நினைக்கிறேன். தட்ஸ் திங், ரைட். ஸோ இந்த மாதிரி மாறிடுச்சு. சரி, ஓகே, ஃபைன். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் த இன்டர்நெட். சரி, ஓகே, நான் கொஞ்சம் ஸ்பீட் குறைச்சி போறேன். பட் இதுல எல்லாம் நான் கதைக்க விரும்பல, அதனால சிலதை குயிக் பண்றேன். அதனாலதான் அப்படி குயிக் பண்ண மன்னிச்சிருங்க. டீப்பா திருப்பி வழங்கப்படுத்த வேண்டிய விஷயங்களை நான் டீப்பா வழங்கப்படுத்துறேன். சரியா, நீங்க தான் கொஞ்சம் அதோடையும் ஞாபகத்தோட ஏதாவது பாயிண்ட் உடனே விளங்காட்டி கேளுங்க. ஏன்னா இது ஏற்கனவே கதைச்ச விஷயங்கள் ஓவர்வியூவா நான் டியூட வச்சு கதைக்காததால திருப்பி இதுக்குள்ள வாரேன். பட் சில விஷயங்கள் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதுக்குள்ள நான் தட்டி கொண்டு போறேன். அதுக்காகத்தான் இந்த குயிக்கா நான் இதை பார்த்துட்டு அவங்களை பேப்பருக்குள்ள போறதுக்காக. நாளைக்கு திருப்ப நான் பேப்பர் சம்பந்தமா திருப்ப டியூடோட மிக்ஸ் பண்ணி கதைப்பேன். சரி, அப்பையும் விளங்காத விஷயங்களை கேட்கலாம், பயப்படாதீங்க. ரைட், சரி. இப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு இப்ப இந்த பாயிண்ட்ல அடுத்த விஷயம் அப்ப பேக்கெட் சுவிட்சிங். இது கொஞ்சம் டேர்ம்ஸ் லைக் சில டைம் உங்களோட டிசிஎன் பாடத்துல ஏதாவது சொற்களை விவரிக்க சொல்லி அல்லது ஃபில் இன் த பிளாங்க்ஸா ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு தர சொல்லி, அப்படியான விஷயங்கள் வரும்போது எல்லா பாயிண்ட்டுகளையும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இல்ல உண்மையிலே சொன்னா கவின்சன், டிசிஎன் கஷ்டம் இல்ல, வடிவா பிளான் பண்ணினா உங்களால பாஸ் பண்ணிட முடியும். அது அவ்வளவு பெரிய டஃப் மேட்டர் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். பட் நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு கட்டாயம் நீங்க மினக்கடணும் கொஞ்சம் டிசிஎன். கொஞ்சம் ஃபேமிலியர் ஆகி நோட்ஸ் எல்லாம் எழுதி ட்ரை பண்ணி எல்லாம் எழுதி பார்த்துட்டீங்கன்னா எஸ் அப்கோர்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். ரைட். ஸோ அப்போ பேக்கெட் சுவிட்சிங்னா என்ன? ஏன்னா இன்டர்நெட் ஒரு கதை வந்தாலே மெயினாக வரப்போற வார்த்தை பேக்கெட் சுவிட்சிங். ஏன் என்று நினைக்கிறீங்க? பேக்கெட் சுவிட்சிங் என்ற ஒரு கன்செப்டை வச்சுதான் இங்க எல்லாமே நடக்குது. அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்றீங்கடாப்பா, இந்த ஃபைல் நேரா டவுன்லோடட் அப்படின்னு சொல்லி நேரா வந்து இறங்குறது இல்லை. இப்ப 200 MB 2 MB, பிறகு 3 MB 5 MB இப்படி மாறி மாறி தான். அப்ப என்ன அர்த்தம்னா பேக்கெட்டா அது விடப்பட்டு ஒரு ஃபைல், முழு ஃபைல் அது ஒரு பேக்கெட்டா வந்து இங்கதான் அது ஒரு ஃபைலா சேருது. தட் இஸ் ஆக்சுவலி டிவைடட் டேட்டா இன்டு பேக்கெட்ஸ் அண்ட் அதை சென்ட் பண்றதுக்கு முன்னாடி தென் எல்லா பேக்கெட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ரூட் இருக்கும். அதெல்லாம் எடுத்து ரிசம்பிள் பண்ணும் அந்த டெஸ்டினேஷன்ல வச்சு. இதுதான் பேக்கெட் சுவிட்சிங் கான்செப்ட். இதனாலதான் இன்டர்நெட் வந்து நேரா இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபைல் வந்து சேராது நமக்கு. ஸோ தட் இஸ் த திங் பேக்கெட் சுவிட்சிங். ஒரு டேட்டாவை பேக்கெட்டா உடைச்சு சென்ட் பண்ணி திருப்ப டெஸ்டினேஷன்ல வந்து அது சேரும். ஸோ தட் இஸ் அது விஷயம். பிக் டேட்டான ஒரு கான்செப்ட். இது பிக் டேட்டா அடிக்கடி பேப்பர்ல வந்ததால அந்த கேட்கப்பட்டதால நானும் இதுல போட்டு வச்சிருக்கேன் டேர்ம்ஸ் சொல்லி, டெர்மினாலஜிஸ் அரும்பதங்கள் சொல்லி. பிக் டேட்டாண்டா என்ன? ஆக்சுவலி பிக் டேட்டான்றது
இட்ஸ் லைக் என்ன சொல்றது, ஒரு லார்ஜ் கம்ப்ளெக்ஸான டேட்டா கன்செப்ட் ட்ரெடிஷனல் டூல்ஸுக்கு. லைக் உதாரணத்துக்கு ஒரு ஒரு பெரிய குவான்டிட்டியில பெரிய விஷயங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கன்செப்ட் தான் இந்த பிக் டேட்டா. இது எதுக்காக நாம பயன்படுத்துவோம்? பெரும்பாலும் பெரிய டெசிஷன் மேக்கிங், எத்தனை பேர் பாவிச்சிருக்காங்க, எத்தனை பேர் பாவிச்சிட்டு இருக்காங்க, நாம இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணலாமான்ற ஒரு பெரிய கம்பெனி எடுக்கக்கூடிய டெசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், லைக் அல்லது டெஸ்லா, லைக் அல்லது லைக் என்ன சொல்றது, ஸ்பேஸ் எக்ஸ், லைக் மெஷின் லேர்னிங் கன்செப்டுகள். இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அனலைட்டிக்ஸுக்காக, லைக் இந்த நாளமா இந்த காலமா இப்படி வெதர் இருந்திருக்கு, அதை வச்சு எப்படி நாம இதெல்லாம் ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த கன்செப்ட் பிக் டேட்டான்ற தன்சீம் ஒரு பெரிய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கம்ப்ளெக்ஸான ஒரு டேட்டா கன்செப்ட். உதாரணத்துக்கு ஒரு லாஸ்ட் 2 டெக்கேட்ஸ்ல 2 தசாப்தத்தோட வெதர் டீடைல்ஸ், இட்ஸ் அ பிக் டேட்டா சொல்ல போனா. அதுல ஸ்ட்ரக்சர்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் எல்லா விஷயமும் இருக்கு. அதை எடுத்து அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஏதாவது டெசிஷன் மேக்கிங் அல்லது மெஷின் லேர்னிங் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாம் அதை கொடுக்குறோம். தட் இஸ் ஆக்சுவலி பிக் டேட்டா. அவ்வளோதான் டெஸ்டிங். சரியா? ரைட். பிக் டேட்டானது பேசிக்காக அதுதான். மேபி லைக் ஒரு ரிசர்ச்சை பற்றி ஒரு ரிசர்ச் பெருசாக நடந்துட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அண்டார்டிக் கண்டினென்ட்டை பற்றி, கண்டத்தை பற்றி நடந்துட்டு இருக்கு ஒரு ரிசர்ச்ன்றா. ஸோ கிட்டத்தட்ட 40-50 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க 1970க்கு பிறகுன்னு சொன்னா. லைக் அந்த அளவு டியூரேஷன் நடக்கிற அந்த அளவு விஷயமும் இட்ஸ் அ லார்ஜ் கம்ப்ளெக்ஸ் டேட்டா. லைக் அது ஒரு பெரிய கம்ப்ளெக்ஸ் இருக்கப்போ ட்ரெடிஷனல் டூல்ஸுக்கெல்லாம் அது ஒரு சிக்கி முக்கிய ஒரு பெரிய டஃப்பான விஷயமா இருக்கும். அந்த டேட்டா விஷயத்தை நாம் எதுக்காக பயன்படுத்துறோம், எங்க பயன்படுத்துறோம்னா அனலைட்டிக்ஸ்ல, மெஷின் லேர்னிங்ல, டெசிஷன் மேக்கிங்ல அந்த டேட்டாக்களை எடுத்து பயன்படுத்துறோம். ஸோ தட் இஸ் த திங். ஸோ அதான் பிக் டேட்டா அந்த கன்செப்ட். இது நீங்க விரும்பின மாதிரி முதலாவது வரையும் கடைசி வரையும் எழுதலாம். பட் இதை போட்டிருக்கேன். சரிதானே? ஸோ நெட்வொர்க், கம்போனன்ட்ஸ் ஆஃப் நெட்வொர்க், ஹிஸ்டரி, டைம்லைன், பேக்கெட் ஸ்விட்சிங், பிக் டேட்டா, இந்த வார்த்தையில ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது இவ்வளவு இந்த முதல் 2 பேஜும் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷனுக்காக ஏதாவது ஒரு கேள்வியாக வரக்கூடிய ஒரு விஷயம். சரியா? மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த கன்செப்ட் கிளையன்ட் சர்வர் கன்செப்ட். ஸோ கிளையன்ட் சர்வர் கன்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கொண்டா, கிளையன்ட் சர்வர் கன்செப்ட் எடுத்துக்கொண்டா படிவா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் டியூட மேற்கொண்டு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கதைக்கிறதுக்கு முதல் ரீசன், நாளைக்கு நான் பேப்பரை பற்றி கூடுதலாக டிஸ்கஸ் பண்ணும்போது, முதல் பேப்பர் கதைக்கும் போது, கேள்வி வைக்கும் போதும் எந்தெந்த பக்கத்தில் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை நீங்க ஃபுல் அனலைட்டிக்ஸா நாளைக்குள்ள முடிச்சிருக்கணும் என்றதுதான். அதை புரிஞ்சு நடந்துட்டு நாளைக்கு ரெடி ஆகி வாங்க. சரியா? ரைட். ஓகே. ஸோ கிளையன்ட் சர்வர் கன்செப்ட்டுக்கு வரும். அப்போ ஆர்கிடெக்சர் வரும்போது சரிதானே? ரைட், குட். ஸோ ஓகே ரைட். அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, அப்போ இந்த கிளையன்ட் சர்வர் பியர் டு பியர் நெட்வொர்க். இப்போ முதலாவது நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். ஏண்டா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லைக் மேபி லைக் எதனாலும் எடுத்துக்கொண்டாலும் லைக் அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணும், கட்டமைப்பு இருக்கணும். தட் இஸ் கோல்ட் அஸ் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஆர்கிடெக்சர்ன்றது அது எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி இருக்க போகுதுன்ற அந்த அமைப்பு. ஸோ 2 விதமான அமைப்பு உண்மையா நெட்வொர்க்ல இருக்கு. ஒன்று கிளையன்ட் சர்வர் என்ற அந்த கன்செப்ட், இன்னொன்று பியர் டு பியர் என்ற கன்செப்ட். இந்த கிளையன்ட் சர்வர்ன்றது ஆக்சுவலி ஒரு கிளையன்ட் கம்ப்யூட்டர் ரிக்வெஸ்ட் பண்ணும், தென் அதை ரிசீவ் பண்ணின சர்வர் ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கும். தட் இஸ் ஆக்சுவலி என்னது? கிளையன்ட் சர்வர் கன்செப்ட். ஸோ கிளையன்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஸோ கிளையன்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்ன்றது இட்ஸ் சென்ட்ரலைஸ் திங்ஸ். ஏன்டா இவன் 2 பேரும் தான் இருப்பேன்மாண்டா? இல்லை, இந்த சர்வரோட திருப்பி இன்னொரு கிளையன்ட் ஜாயின் ஆவார், தென் இதை ஒட்டு மொத்தமாக ஒரு நெட்வொர்க்னு சொன்னா இதோட இன்னொரு சர்வர் சொன்னா இன்னொரு பெரிய நெட்வொர்க் உருவாகும். இப்படி உருவாகிட்டே இருக்கு. ஸோ இந்த சர்வர்ன்றவர் ஒரு சென்ட்ரலைஸ்டான ஆள், மத்தியஸ்தம் வகிக்கிறாரால், சென்ட்ரலைஸ்டு சர்வர்ஸ் இந்த கிளையன்ட் சர்வர் வந்து அந்த ரிக்வெஸ்ட் ப்ரோசஸ் பண்ணி என்ன கிடைக்குதோ கிடைக்கும். ஸோ இந்த கிளையன்ட் சர்வர்ன்றவர் 2 பேரும் சம்மந்தப்படுற ஒரு விஷயம். இதன் அடிப்படையில் தான் இன்டர்நெட் கூட ஒர்க் பண்ணுது. ஏன்னா நீங்க ஒரு சர்வர்ல இருக்கிற ரிசோர்ஸை தான் நீங்க அக்சஸ் பண்ண நினைக்கிறீங்க, நீங்க ஒரு கிளையண்டா ரிக்வெஸ்ட் அனுப்புறீங்க. ஸோ இந்த சர்வர் தான் உங்களுக்கு அந்த வேலையை தருது, ரிசோர்ஸை வச்சிருந்து உங்களுக்கு அதை ப்ரோசஸ் பண்ணுது. தட் இஸ் ஆக்சுவலி கிளையன்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இந்த இன்டர்நெட்ன்றது எப்படி ஒர்க் பண்ணது என்றால் கிளையன்ட் சர்வரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. பட் பியர் டு பியர்ன்றது அப்படி இல்லடாப்பா. பியர் டு பியர்ன்றது என்ன? 2 டிவைஸ் தான். சொல்ல போனா கிளையண்ட்டும் சர்வராகவும் அவங்களே தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி வச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நான் கிளையண்டா இருக்கும்போது நீங்க சர்வர், நீங்க கிளையண்டா இருக்கும்போது நான் சர்வர். அதாவது நீ என்னட்ட கேட்ப, நான் உன்னோட கேட்பேன். இப்படி மாறி மாறி நடக்கும். திஸ் இஸ் திங் ஆக்சுவலி பியர் டு பியர். ஆனா பியர் டு பியர் என்னன்னா சென்ட்ரலைஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று இல்லை. ஏன்னா நீங்க 2 பேரும் தான், 2 பேருமே ஒரே ரோலை வகிக்கலாம். நீ கிளைண்ட் இருக்கும்போது நான் சர்வர்னா, நான் சர்வர் இருக்கும்போது நீ கிளைண்ட். இங்க என்ன நடக்கும் என்று சொன்னா ஃபைல் ஷேரிங் மட்டும்தான் நடக்கும் பெரும்பாலும். பட் இங்க என்ன பிரச்சனை? செக்யூரிட்டி இல்லை. ஏன்? நான் ஏதாவது தந்தா உனக்கு நேரடியாக வந்துடும். இங்க சென்ட்ரலைஸ்டா மத்தியஸ்தம் வகிச்சு ஒரு ஆள் இல்லை, அவர் செக் பண்ணி உனக்கு தந்து வேண்டி அப்படிலாம் இல்லை. ஸோ தட் இஸ் த திங். பியர் டு பியர்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ளூடூத் கனெக்ஷன். சிம்பிளா சொன்னா ஒரு ப்ளூடூத் கனெக்ஷன், உன்னுடைய போனும் என்னுடைய போனும் ப்ளூடூத்ல கனெக்ட் ஆனால் தட் இஸ் ஆக்சுவலியே பியர் டு பியர் நெட்வொர்க். இப்படி 2 நெட்வொர்க் இருக்குன்னு விளங்கிக் கொள்ளணும். பட் அதை விட முக்கியம் இதுதான்.
இது அடிக்கடி பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்விதான். வடிவம் வழங்கிக் கொள்ளுங்க. இப்படியான பொய் சொல்லும்போது, ஏடா இங்க ஈஸியா பார்க்க விளங்குற மாதிரி தான் இருக்குது. ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா அங்க வரும்போது என்ன புதுசா இருக்க மாதிரி இருக்குன்றால், அதன் அர்த்தம் ஒரே ஆன்சருக்குரிய கேள்விய 3 விதமா இல்ல 30 விதமாவும் கேட்கலாம். கேட்கப்பட்ட கேள்வி என்றதை விளங்கி கொண்டு, ஆனா அதுக்காக நீ படிச்சு வச்சிருக்கிற ஆன்சரை நீ தான் ரிலவென்ட் பண்ணி ரிலேட் பண்ணி எழுதணும். அதுதான் உன்னுடைய எக்ஸாம்ல போய் செய்ய வேண்டிய நீ வேலை ஒழிய, நீங்க நினைக்கிற மாதிரி நேரடி அவங்ககிட்ட வந்து யாரும் சரி கிளைண்ட் சர்வரண்டா என்ன, பியர் டு பியர்ண்டா என்ன, 3 டயர் ஸ்கீமாவை சொல்லுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. மேபி லைக் இந்த பேப்பர்ல கேட்டிருக்கலாம் 3 டயர் ஸ்கீமாவை சொல்லுங்கன்னு சொல்லி. அதே மாதிரி தான் அடுத்த பேப்பர்ல கேட்பான் இல்லை. ஆனா அதே விஷயத்தை தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்படி கேட்கலாம் மாத்தி? சில டைம் கேட்பாங்க லைக் எந்த எத்தனை லேயர்ஸ் ஆஃப் இருந்தா ஒரு வெப்புக்கு ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் யூஐ பேக் அண்ட் கான்செப்டோட இருந்தா இல்ல டேட்டா பேஸ் இருக்கிற ஒரு சிஸ்டத்துக்கு எந்த ஆர்கிடெக்சர் ஓகே அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. உனக்கு தான் வழங்கணும் 3 டயர் கேட்கறாங்க. ஸோ விஷயம் கொஞ்சம் மைண்டுக்குள்ள கிளியர் பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னா பெட்டரா இருக்கு. ஏன்னாடா நேரடியா இப்படித்தான் கேட்பாருன்ற அர்த்தம் இல்ல. அப்படி கேட்ட சந்தோஷம் தான். ஆனா அப்படித்தான் கேட்பாங்க எல்லா டைமும் நீங்க எதிர்பார்க்கல. ஏன்னா நீங்க அப்படி பண்றதால தான் என்ன நடக்குது, உங்களுக்கு பேப்பர் மாறிட்டு மாடல் மாறிட்டு பிரச்சனை இருக்கு கஸ்டமர் இருக்குன்னு சில டைம் நினைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் இதுதான். சரியா? மற்றபடி விட ஒன்று தான்டாப்பா. நீங்க என்ன தலைகளாவே நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த 25 பக்கத்துல இருக்கிற பக்கத்துக்குரிய நோட்ஸ் தான் எங்கேயோ ஒரு விதத்துல வரப்போகுது. பட் வேற விதமா கேள்விகள் படுறதால உங்களுக்கு அது பிரச்சனையா இருக்க போகுது. அதுதான். ஸோ அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா காரணம். ஸோ ஆர்கிடெக்சர்ல டயர்ன்றா லேயர், ரைட்? எத்தனை லேயர் கன்செப்ட். ஸோ வளமே 1 லேயர்ன்றது எல்லாமே ஒரு 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 லேயராகவே வந்துடும். அதாவது ஃப்ரண்ட் யூஐ பிஸ்னஸ் லாஜிக் டேட்டா எல்லாம் இந்த லேயர்லேயே இருக்கு. தட் இஸ் அது வளமே. நான் அதை மீன் பண்றது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு எம்எஸ் எக்ஸஸ் அப்ளிகேஷன். பட் 2 டயர்ன்றது கிளைண்ட் ஒரு பக்கம் இருக்கும், சர்வர் ஒரு பக்கம் இருக்கும். இது உலகம் தான். பட் இங்க இது அட்வான்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான். பிரசன்டேஷன் முன்னுக்கு காட்டுறது ஒரு பக்கம், அதுக்கான பேக் எண்ட் ஒரு பக்கம், தென் அதை அக்சஸ் பண்ற டேட்டா பேஸ் ஒரு பக்கம். இப்படி இந்த 3 லேயர் இருக்கிற 3 டயர் இதுதான் மோஸ்ட்லி நாம பாவிக்கிற லேயர்ட் ஆர்கிடெக்சர், 3 டயர் ஸ்கீமா அல்லது 3 டயர் ஆர்கிடெக்சர். ரைட்? முதலாவது பிரசன்டேஷன் முன்னுக்கு ஸ்கிரீனா காட்டுறது யூஐ, தென் அதுக்கான பேக் அண்ட் கோடிங் அப்ளிகேஷன் கான்செப்ட், தென் அதுக்கான டேட்டா பேஸ் கான்செப்ட். இப்படி 3 விஷயம் ரெண்டாயிரம். திஸ் இஸ் திங். சரியா? இதை விளங்கி கொள்ளணும். இதுதான் கான்செப்ட் இந்த 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 ஆர்கிடெக்சர். அண்ட் என்டையர் ஒன்று இருக்குது. என்டையர் என்பது 3 டயரை இன்னும் பெருசாக்கினா இன்னும் அடிஷனல் லேயர்ஸ் செக்யூரிட்டிக்காக கேச்சிங்குக்காக 1008 லேயர்ஸ் போட்டு அது என்டையர். அது எத்தனை டயர் எங்களுக்கு தெரியாது. ஸோ மற்றபடி இதுதான் கான்செப்ட். இதை அட்வான்ஸ் பண்ணா இதை விளங்கிக் கொள்ளணும். இப்போ கிளைண்ட் சர்வரிடையும் பியர் டு பியர் நன்மைகள் தீமைகள் கேட்டிருக்கு. சில டைம் கேட்பாங்க அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, பியர் டு பியரை விட ஏன் கிளைண்ட் சர்வர் பெட்டர் என்று கேட்கலாம். நேரடியாக அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கேட்கலாம். உதாரணத்துக்கு இந்த கேள்வியில லைக் என்ன கேட்டிருக்கு, 2 பெனிஃபிட்ஸ் 3 டயர் ஓவர் இந்த இதுல கேட்டிருக்காங்க பாருங்க. 2 டயர் என்றதை விட 3 டயர் ஏன் பெனிஃபிட். இதை நேரடியா அட்வான்டேஜஸ் ஆஃப் 3 டயர்னு கேட்டிருக்கலாம். ஆனா வேணுமெண்டே உங்கள்ட்ட 2 டயரை விட ஏன் 3 டயர் பெனிஃபிட் கேட்டுருங்க. அதுக்காக வேற ஆன்சர் நீங்க எழுத அவசியம் இல்லை. அதுக்கும் அதே ஆன்சர் தான். 3 டயருக்கு என்ன அட்வான்டேஜா அதுதான். ஸோ இந்த கேள்விகள் கேட்கப்படுற விதத்துல குழம்பிடாதீங்கன்னு சொல்றேன். இப்போ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ பேசிக்காக நான் சொன்ன மாதிரி சென்ட்ரலைஸ்ட் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம், பெருசாக்கலாம், நெட்வொர்க் கூட்டிக்கொண்டே போகலாம். பட் டிஸ்அட்வான்டேஜஸ் எக்ஸ்பென்சிவ். சர்வர் கான்செப்டை நாம ஈஸியாக ஒன்று உருவாக்க நம்மளை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு சர்வர் கனெக்ட் பண்ணிட முடியாது கொண்டு. பட் சர்வர் ஃபெயிலியர் ஆனால் பிரச்சனை முடிஞ்சு எல்லாமே போச்சு, நெட்வொர்க்கே போச்சு. சர்வர் டவுன் ஆகிட்டா சரிதானே, அப் டைம் இருந்தால் ஓகே, டவுன் டைம் ஆகிட்டா போச்சு. ஸோ டெடிகேட்டட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கு சர்வரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்கள் டெக்னாலஜி பீப்புள் எல்லாம். பியர் டு பியர்ல அப்படி இல்லை, ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். பெரிய சர்வர் எல்லாம் இல்லை, சின்ன விஷயங்களுக்கு ஓகே தான். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் மேனேஜ் பண்றதோ ரிஸ்க்குகளோ அல்லது பெரிய நெட்வொர்க்கை மாத்துறதோ எல்லாம் விளையாட்டு இல்லை இங்க பியர் டு பியர்ல. தட் இஸ் த திங். ஸோ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கன்செப்டை கற்றுக்கொள்ளுங்க. பேப்பரோட கம்பேர் பண்ணுங்க. சில நோட்ஸ்கள் நான் இதுக்குள்ள ஒருவேளை கேட்ட கேள்விகளுக்கு நேரடியான ஆன்சர் தரேன்னு ஃபீல் பண்ணா டியூட பிரிண்ட் எடுக்கிறீங்க, நீங்களே அதில் சில விஷயங்களை நோட் பண்ணுங்க. எந்த பிரச்சனை டியூட முடிஞ்சளவுக்கு கம்பேக்ட் ஆகு. நான் முதலே சொல்ற விஷயம், நான் உனக்கு ஒரு 80 வீதம் டியூட தாரண்டா, நீ அதை 100 வீதமாக்கு. அதான் உன்னுடைய வேலை. சரியா? ரைட். அடுத்த விஷயம், இன்டர்நெட் என்றா என்ன, இன்ட்ராநெட் என்றா என்ன, எக்ஸ்ட்ராநெட் என்றா என்ன. ஸோ இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். ஸோ இன்டர்நெட் என்ற ஒரு விஷயம் வந்து பேசிக்கா பப்ளிக் நெட்வொர்க் ஆக்சஸ். நார்மலா எல்லா குளோபலைஸ்டு நெட்வொர்க், இன்டர் கனெக்டட் நெட்வொர்க்ஸ் வச்சுக்கொள்வோம். இப்போ லைக் கூகுளை பயன்படுத்துறதா இருக்கட்டும், ஒரு பப்ளிக் நெட்வொர்க் ஆக்சஸ். இன்டர்நெட் அப்படி இல்லை, ஒரு கம்பெனிக்குள்ள இருக்கிற கன்செப்ட் மாதிரி. இப்போ ஒரு ஹோட்டலுக்குள்ள பாத்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்குள்ள வந்து லைக் இந்தந்த கோட் அடிச்சா இந்தந்த ரிசப்ஷனுக்கு ஏரியாவுக்கோ ரூம்ஸுக்கோ போகும் இல்லையா, ரெஸ்டாரண்ட்டுக்கோ பாருக்கோ எல்லாத்துக்கும் போகும். தட் இஸ் ஆக்சுவலி ஒரு இன்ட்ராநெட். குட் ஈவினிங் ஜெரோஸ்.
ஓகே ஓகே ஃபைன், பிரச்சனை இல்லை, நோ இஷ்யூஸ். ரைட், வீடியோல பாருங்க, விஷயம் விளங்கம் என்ன கேளுங்க. ரைட், இன்ட்ரானெட். அப்ப இன்ட்ரானெட் விஷயத்தை எடுத்துக்கொண்டா, லைக் அப்போ பிரைவேட் நெட்வொர்க், அது வெளியால ஒரு இடத்துக்கு போகாது, வெளியாக்களோட கனெக்ட் ஆகாது, ஜஸ்ட் அந்த ஆஃபீஸுக்குள்ளேயே தான் கனெக்ட் ஆகிருக்கு. தட் இஸ் ஆக்சுவலி இன்ட்ரானெட் விஷயம். சரிதானே? ரைட். அப்போ ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ், இன்டர்னல் யூஸ் ஒன்லி. எக்ஸ்ட்ரானெட்ன்றது அப்படி இல்லை. இன்டர்நெட்ன்றது இந்த கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும் சேர்க்கிற மாதிரி. இன்னொரு கம்பெனி உதாரணத்துக்கு சில இடங்கள்ல கவனிச்சுப்பீங்க, டிஎஸ் ஆஃபீஸ், டிவிஷனல் செக்ரட்டரியேட்டும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியேட்டும் பக்கத்துல இருக்கு. மேபி லைக் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கு. இங்க ஒரு இன்ட்ரானெட் இருக்கும், இங்க ஒரு இன்ட்ரானெட் இருக்கும். அதை தவிர இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா நெட் இருக்கு. எக்ஸ்ட்ரா நெட் அப்ப என்னன்னா, ஒரு நிறுவனமும் இன்னொரு நிறுவனம் கனெக்ட் ஆகுது, அதுக்குள்ள வெளியாக்கள் வர மாட்டாங்க. ஸோ இன்டர்நெட்ன்றது பப்ளிக், இன்ட்ரானெட்ன்றது பிரைவேட். இன்ட்ரானெட் இன்னொரு நிறுவனத்தோட இன்னும் சேர்ந்து இன்ட்ரானெட் ஆயிருந்தா அது தட் இஸ் எக்ஸ்ட்ரானெட். சரியா? அதான் விஷயம். ஸோ இப்படி 3 விதமான விஷயம் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த கன்செப்ட் ஓஎஸ்ஐ மாடல். எப்படியோ ஒரு நெட்வொர்க் உருவாக்கிட்டீங்க. இப்போ இந்த நெட்வொர்க் கன்செப்ட்ல எப்படி டேட்டா போய், எப்படி டேட்டா டிராவல் பண்ணி, திருப்ப எப்படி டேட்டா உங்களுக்கு காட்டுப்படுது. நீங்க மெசேஜா டைப் பண்ற ஒரு விஷயம் எப்படி திருப்ப இன்னொரு ஆள் ஃபோன்ல மெசேஜா காட்டுப்படுது, நடுவில் என்ன நடக்குது அப்படின்றத கட்டமைக்கிற, அதை விளங்கப்படுத்துற அதுக்கான ஒரு கன்செப்ட் மாடல் தான் ஓஎஸ்ஐ மாடல். ஸோ ஓஎஸ்ஐ மாடல் என்றதும் இருக்குது, டிசிபி மாடல் இருக்கு, கதைப்போம். ஸோ ஓஎஸ்ஐ மாடல் என்றது அதாவது ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன்றது, லைக் அது அந்த மாடல் அந்த கன்செப்டை கொண்டு வந்தது 1980 லைக் என்னத்துக்கு, நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸையும் இம்ப்ரூவ் இன்டர் ஆப்பரபிலிட்டி. லைக் எப்படி இது நடக்கணும், டேட்டா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதை அந்த அமைப்பை விளங்கப்படுத்துறதுக்காக கொண்டுவரப்பட்ட முறை. முதலாவது பிசிக்கல் லேயர். பிசிக்கல் லேயர்னா அடியில் இருப்பாரு என்ன 100 கன்செப்ட், அது ஏதோ. தென் அங்கேருந்து டேட்டா லிங்க் லேயர், தென் நெட்வொர்க் லேயர் எப்படி போகுது, எந்த நெட்வொர்க்குக்கு போகுது, தென் அது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது, தென் எவ்வளவு நேரத்துக்கு அது அவைலபிளா இருக்க போகுது, எவ்வளவு நேரம் கம்யூனிகேஷன்ல அது இருக்க போகுது, எப்படி அது காட்டுப்பட போகுது, அதுக்கான அப்ளிகேஷன் என்ன. இதைத்தான் நம்ம வளமையா பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க், இது விளங்கணும் அப்படின்றதெல்லாம் கூட யோசிக்காதீங்க, ஜஸ்ட் சிம்பிளா மைண்ட் வச்சுக்கொள்ளுங்க. டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க், இந்த 7 லேயருக்கு அமைவாத்தான் ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகணும் என்று கதைக்கிறது தான் ஓஎஸ்ஐ மாடல். ஒரு வெப்சைட்ல இருந்து ஒரு ஒரு டேட்டா எப்படி ஃப்ளோ ஆகணும்ன்ற கன்செப்ட். ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் என்னதான் காய்ச்சிருக்குது. பேசிக்காக இப்போ நெட்வொர்க் கம்யூனிகேஷனை 7 மேனேஜபிள் லேயராக பிரித்து, ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்து அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுற விஷயம். அதான் 7 லேயராக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண கொடுத்து செய்யுது. இதுகள் ஓஎஸ்ஐ மாடலோட வேலை. பட் டிசிபி மாடல் கன்செப்ட்ன்றது அப்படி இல்லை. இவர்கிட்ட 4 பேர் தான் இருப்பீங்க. ஒன்று அப்ளிகேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், இன்டர்நெட் லேயர், நெட்வொர்க். அங்க மாதிரி 7 லேயரா பிரிச்சு 1008 வேலை கொடுத்து அப்படியெல்லாம் எனக்கு செய்ய விருப்பம் இல்லை, நான் இந்த மாடலுக்கு அமைவை தான் நெட்வொர்க் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு மாடல் இருக்கு. அதுதான் என்ன, டிசிபி ஐபி. இன்டர்நெட் கன்செப்டுக்கும் மாடர்ன் நெட்வொர்க்ஸுக்கும் டிசிபி ஐபி தான் நாம பயன்படுத்துறோம். அவர் தான் என்ன, முதலாவது அப்ளிகேஷன் லேயர், அதாவது நாம பார்க்குற அப்ளிகேஷன் கன்செப்டுகள் ஏதோ ஒரு சர்வீஸ், தென் டிரான்ஸ்போர்ட் அனுப்ப போகுது டேட்டா என்னென்ன மாதிரி எப்படி போகுதுன்றது, தென் இன்டர்நெட் பப்ளிக் கன்செப்ட், தென் அதுக்கப்புறம் நெட்வொர்க் எக்ஸஸ், எந்த நெட்வொர்க் எந்த கன்செப்ட். ஸோ இப்படி 4 லேயராக கதைச்சா டிசிபிஐபி, 7 லேயராக கதைச்சா ஓஎஸ்ஐ. என்னென்ன லேயர் இருக்கு, என்னென்ன வேலை செய்யுதுன்ற வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்த விஷயம் மேனேஜ் மேப்பிங் ஆஃப் ஏன்னு அதை போட்டுக்கிட்டா சில நேரம் உங்கள்ட்ட கேட்பாங்க, ஓஎஸ்ஐ மாடலில் இருக்கிற 7 லேயரும் செய்கிற வேலையை டிசிபி ஐபி மாடலில் யார் செய்கிறாங்க. சில டைம் கேட்பாங்க, அப்ளிகேஷன் லேயர் செய்கிற வேலையை டிசிபியில் ஐபிஎல் ஆகுது, அங்கே அப்ளிகேஷன் இருக்கு தானே. ஆனால் இங்கே அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன் கன்செப்ட் இந்த அளவையும் செய்கிற வேலை இங்கே அப்ளிகேஷன் தான். இங்கே டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், இங்கே இன்டர்நெட், டேட்டா லிங்க், பிசிக்கல் ரெண்டையும் நெட்வொர்க் எக்ஸஸ். அப்போ இந்த 4 லேயரும் எப்படி இந்த 7 லேயர் செய்கிற வேலையை செய்யுதுன்ற அந்த இணைப்பு ஞாபகம் வச்சிருக்கணும். சரியா? ரைட், தட் இஸ் திங், ரொம்ப இம்பார்ட்டன்ட், வச்சுக்கொள்ளுங்க மைண்டுக்குள்ள. ஓகே, இப்படி ஒரு மாதிரி நெட்வொர்க்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டீங்க, இன்டர்நெட். நீங்க எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் தேவை என்ன, நீங்க ஜஸ்ட் என்ன ப்ளூடூத் கனெக்ட் பண்றது, மற்றவங்களோட பிசில கனெக்ட் பண்றது மட்டும் தான் உங்களுக்கு தேவையா? இல்ல. யூ ஜஸ்ட் நீட் டு எக்ஸ்ப்ளோர் சம்திங், யூ ஜஸ்ட் நீட் டு கெட் சம் டீடைல்ஸ் ஃப்ரம் த பப்ளிக் கன்செப்ட். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன தேவை, இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்று தேவை. ஸோ இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் என்ற ஒரு விஷயத்த எப்படி பெற்றுக்கொள்ளுவீங்க என்றதான் அடுத்த கேள்வி. இன்டர்நெட் கனெக்ஷனை பெற்றுக்கொள்றதுக்கு, கெட்டிங் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு தேர் ஆர் செவரல் வேஸ். முதலாவது ஆரம்ப டைம்ல டயலப். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் பயன்படுத்தினது ஆரம்பத்தில் ஏர்லி கன்செப்ட்ல, தென் அது இங்க வரைக்கும் கன்வெர்ட் ஆச்சு ஏடிஎஸ்எலுக்கு. திஸ் இஸ் த பீரியட் என்னுடையது. ரைட். அதுக்கு பிறகு இப்ப கடைசியா இப்ப எல்லாத்தையும் இருக்கிற கன்செப்ட் லீஸ் லைன் கன்செப்ட். சரி, இப்ப டயலப் கன்செப்ட் என்னடா, உண்மையிலேயே டெலிஃபோன் லைனை பயன்படுத்தி
இருக்கும். ஸோ 56 கேபி, அஃப்கோர்ஸ் 56 கேபி. இப்போ யோசிச்சு பாருங்க, எத்தனை எம்பி ஜிபி கணக்கில் வர ஸ்பீட், அப்போ 56 கேபி தான் உண்மையிலேயே. ரைட். ஸோ ஸ்ரீலான்ஸ் லோட், ஆனால் ஒப்சலேட். இப்போ அப்படி இல்லை, இப்போ அது இல்லை, டெவலப் ஆகிக்கிறது இல்லை அப்படி வச்சுக்கொள்ளும். இதுக்கும் எக்ஸிஸ்டிங் டெலிஃபோன் லைனை பயன்படுத்தி தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு அந்த வீட்டுக்கு நெட்வொர்க்கு டெலிஃபோன் லைன் எடுத்து தான் எடுப்பாங்க. அப்படி வரும்போது அது அசிமெட்ரிக் கன்செப்ட், ஏடிஎஸ்எல் தான் நீங்கள் பெரும்பாலும் பாவிப்பீங்க. ஆனால் இங்கே என்ன டவுன்லோட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்லோட விட. பட் அதுக்கு பிறகுதான் நீங்கள் அதில் என்ன செஞ்சிட்டீங்க, இப்போ மாறிட்டீங்க. என்னது ஐஎஸ்டிஎன் கன்செப்ட். ஐஎஸ்டிஎன் என்ன, லைக் டிஎஸ்எல் ஏஎஸ்எல் கன்செப்ட் இருக்கும்போது ஐஎஸ்டிஎன் டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டெலிஃபோன் லைன்ஸ். இப்போ பெருசா நம்ம அதை பாவிக்கிறது இல்லை. ஏன்னா நாம வந்துட்ட ஏரியா என்ன இவே, ரைட். கேபிள் மோடமும் லீஸ் லைனும். லீஸ் லைன் தான் நவ் நாம பாவிக்கிற பெரிய ஒரு கன்செப்டுகள் பிசினஸ்கள்ல, ஹை ஸ்பீட் ஆக்சஸோட இருக்கிற லீஸ் லைன் கன்செப்டுகள் அண்ட் ஃபைபர் ஆப்டிக். இப்போ யூ நோ தட் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்லிங்கா. ஸோ அவங்க சேட்டலைட் கன்செப்டை எல்லாருக்கும் கொடுக்க வலிக்கிட்டாங்க. இப்போ நமக்கு மேபி லைக் ஸ்ரீலங்காலையும் வந்திருக்கு நினைக்கிறேன். ஸோ சேட்டலைட் கன்செப்ட். ஸோ பேசிக்காக சொன்னால் ஒரு ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனை பெற்றுக்கொள்ளுக்கு வழிமுறைகள் இத்தனை இருக்குது. ஃபைபர் ஆப்டிக், சேட்டலைட், அடுத்த வயர்லெஸ், ரேடியோ வேவ்ஸ், மொபைல் செல்லுலர், நாம் வைக்கிறது ப்ராட்பேண்ட், நாம் இப்போ வச்சிருக்கிறது ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் தான் ஃபோனுகள் கன்செப்ட். தீஸ் ஆர் திங். ஸோ இப்படி இத்தனை வழிகள் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றுக்கும் என்ன ஃபீச்சர்ஸ் விஷயங்கள் இருக்குன்றதை வச்சு நன்மை தீமையா மாற்ற தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு தான். நீங்க பிறகு இதுக்கு தனித்தனி நன்மை தீமை நாம் எழுதலன்னு சொல்லக்கூடாது. இதுல இருக்கிற விஷயங்களை வாய்ச்சா அதை வச்சு உங்களுக்கு நன்மை தீமையை அதை மாற்ற தெரிஞ்சிருக்கணும். இதுல ஒரு சமரியா போட்டிருக்கும், சும்மா ஒரு ஒரு வார்த்தையில கம்பேரிசன். சரியா, என்ன சில டைம் கேட்பாங்க டயலாப்பை விட கம்பேர் பண்ண சொல்லு, கம்பேர் அண்ட் கண்ட்ராஸ்ட் த டயலாப் ஏடிஎஸ்எல் கனெக்ஷன் அல்லது ஈச் இன்டர்நெட் கனெக்ஷன். அப்ப எது ஸ்பீட் கூட, எது கொஸ்ட் கூட குறைய, என்னத்துக்கு பயன்படுத்தப்படும், என்ன வரையறைகள் இருக்குன்னு சொல்லி இந்த மொழி இருக்கு. இதை வடிவா ஞாபகம் கொள்ளுங்க. சரியா, எதுல ஸ்பீட் கூட, எது ஸ்பீட் குறைய, எதுக்கு கொஸ்ட் கூட முடியும், எதுக்கு கொஸ்ட் குறைவா முடியும், அதை வச்சு ஒன்று ஒன்னே கம்பேர் பண்ணின விஷயத்த இந்த சார்ட்டை வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் சில விஷயங்களை ஈஸி பண்ணி தான் போட்டிருக்கேன். ஆனா நீங்க அதை இன்னும் ஈஸி பண்ண நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சரியா, ரைட். அடுத்த விஷயம் கம்யூனிகேஷன் சேனல்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் கம்யூனிகேஷன் சேனல்ஸ் வரும்போது யூ நோ தட் சேனல்ன்றது ஒரு வழி. அந்த வழிக்கு நாம செய்ய போற அந்த சிக்னல் கன்செப்டை காவி கொண்டு போறதுக்காக நம்ம பாவிக்கிற அந்த பிசிக்கலோ வயர்லெஸோ கன்செப்ட் தான் என்ன, டிரான்ஸ்மிஷன். லைக் ஒரு பாத் இங்க இருந்து இங்க போகலாம் அப்படின்னு சொல்றது சேனல் என்றால், அந்த சேனலுக்காக ஏற்படுத்தப்படுற அந்த வழி தான் எனது மீடியா. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கன்செப்ட் தான், பட் நான் சும்மா ஒரு பிரிச்சு போட்டிருக்கேன். சேனல்ன்றது வழி, அந்த வழியை பிசிக்கலா கொண்டு வர போற, அதாவது கண்ணுக்கு முன்னு கொண்டு போற வழிமுறை தான் டிரான்ஸ்மிஷன் மீடியா. இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியா ரெண்டு வகைப்படும். என்னது, ஒன்று கைடட், அதாவது வயர்டுன்னு சொல்லுவோம். இன்னொன்று அன்கைடட், வயர்லெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கைடட் என்ற விஷயத்துக்குள்ள நம்ம சொல்றது அந்த ட்விஸ்டட் பேர் கேபிள்னு ஒன்று இருக்கு. ட்விஸ்டட் பேர் கேபிள் தான் நம்ம வளமையாக பாவிக்கிற லைன்ஸ் கன்செப்டுகள். இதுல கட் 5 இருக்கு, கட் 6 இருக்கு. ரைட். அதை தவிர இதுக்காக பயன்படுத்தப்படும் என்ன விஷயங்களுக்காக பயன்படுத்த இந்த கன்செப்ட் கோஎக்சியல், அதுக்கு வளமாக பாய்க்கிற டிவி கன்செப்ட் என்ன, கோஎக்சியல் அண்ட் ஃபைபர் ஆப்டிக்கல். இந்த 3 விதத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தென் அதுக்கு பிறகு யூ நோ தட் என்னது, வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸுக்குள்ள தாண்டா வைஃபை வருது, ப்ளூடூத் வருது, எஃப்எம் ரேடியோ வருது. இதெல்லாமே ரேடியோ வேவ்ஸ் தான். அப்புறம் என்ன ப்ளூடூத் தனியாக எழுதல அப்படின்னு எல்லாம் யோசிக்க கூடாது. வைஃபை, ரேடியோ, ப்ளூடூத் எல்லாம் ரேடியோ வேவ்ஸை பயன்படுத்துது. மைக்ரோவேவ்ஸை பயன்படுத்துறது சேட்டலைட். அடுத்தது இன்ஃப்ராரெட். ஈவன் நாங்க பாவிக்கிற போன் கனெக்ஷன் கூட யூ நோ தட் அது என்னது, சேட்டலைட் கனெக்ஷனை பயன்படுத்துது. எங்கட போன் டவர்ல இருந்து பயன்படுத்துற கன்செப்ட் தான் பயன்படுது. சரியா, ஏன்னா நேரா சேட்டலைட் கனெக்ஷன் நாம வச்சிருக்கல இந்த போனும். அதான் சில டைம் ஐபோன் 15 வரும்போது நினைக்கிறேன் யூ நோ தட் அந்த சேட்டலைட் கனெக்ஷன், சேட்டலைட் ஃபோன் கன்செப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அந்த அர்த்தமே என்னன்னா, நாம பாய்க்கிற எந்த ஃபோன் கனெக்ஷன்ஸும் நேரடியாக சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகல. பட் அது பாய்க்கிற என்ன வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், மற்றது இன்ஃப்ராரெட். ஸோ இந்த விஷயங்கள் வயர்ட் வயர்லெஸ்ஸாக தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன இருக்குன்னு சொல்ல தெரிஞ்சுக்கணும், எக்ஸாம்பிள் சொல்ல தெரிஞ்சிருக்கணும், ப்ராக்டிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், டிவைஸ் எங்கெங்க பயன்படுத்தப்படுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ரைட். அடுத்த விஷயம் ஈச் டிரான்ஸ்மிஷனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். யூ நோ தட் எது காசு கூட, எது காசு குறைவு, என்ன நன்மை தீமை, இது எல்லாத்துக்கும் எழுதியிருக்கேன். இது இனஃப். ஒரு விஷயத்தை கம்பேர் அண்ட் கண்ட்ராஸ்ட் பண்ண சொல்லும் போது டிரான்ஸ்மிஷன் மீடியாவையோ அல்லது இன்டர்நெட் கனெக்ஷன்ஸையோ கம்பேர் அண்ட் கண்ட்ராஸ்ட் பண்ண சொல்லும் போது இந்த சார்ட் இஸ் இனஃப் டு மேக் யூ ஆன்சர்ஸ். ரைட். ஸோ அது ஒரு வரியா எழுதுறதுக்கு உங்களுக்கு ஓகே இது. சரி, அதனால அதை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அடுத்த விஷயம் பிரைமரி டெக்னிக்ஸ் ஃபார் சென்டிங் சிக்னல்ஸ். அஃப்கோர்ஸ் சிக்னல்ஸை சென்ட் பண்றதுக்கு ஒரு கேபிளோடாக கணக்கு டெக்னிக்ஸ் இருக்கு. மெயினா 2, பேஸ் பேண்ட், ப்ராட்பேண்ட். பேஸ் பேண்ட்னாலே ஒரு சிக்னலை ஒரு டைம்ல அனுப்புறது, ப்ராட்பேண்ட் மல்டிபிள் சிக்னல் அனுப்புறது. தட் இஸ் திங். இந்த வார்த்தையை நான் வச்சுக்கொள்ளுங்க.
ஸோ இதர் லேண்ட் கனெக்ஷன் இருக்கட்டும், ஒரு கேபிள் டிவி நெட்ஒர்க்குகளை இருக்கட்டும். தட் இஸ் த திங். ஸோ பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன், ப்ராட்பேண்ட் டிரான்ஸ்மிஷன், தட் இஸ் த திங். ஸோ அடுத்த விஷயம் கேபிள் செலெக்ஷன் கிரைட்டீரியா. இது சில டைம் கேட்டிருப்பாங்க. உங்களோட நெட்வொர்க் செய்ய போறீங்க, ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் ஏற்படுத்த போறீங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்க, நீங்க என்னென்ன ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணுவீங்க, அதுல கேபிளை சூஸ் பண்ணும்போது நீங்க என்னென்ன விஷயம் எல்லாம் கன்சிடர் பண்ணுவீங்க, அல்லது டிரான்ஸ்மிஷன் மீடியாவா ஒரு கேபிளை சூஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன பயன்படுத்துவீங்க அப்படின்னு. ஸோ அங்கே நீங்கள் யோசிக்க வேண்டியது பேண்ட்வித் ரிக்வயர்மெண்ட்ஸ், எவ்வளவு சைஸ் டேட்டாவை நம்ம அதை கன்வே பண்ண முடியும், எவ்வளவு தூரத்தில் நாம நெட்வொர்க்கை உருவாக்க போகிறோம், இன்டர்ஃபியரன்ஸ் லெவல், அதாவது லைக் நோய்ஸுகள் பிரச்சனைகள் என்னென்ன இருக்க போகுது, அட்டனேஷன் அது இருக்க போதா, இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் எவ்வளவுக்கு இருக்க போது, என்ன மாதிரி என்வாயர்மெண்ட் கண்டிஷன் என்ன, இன்டோரா அவுட்டோரா, எல்லாத்தையும் நான் கவனிச்சு தான் நம்ம கேபிள் செலெக்ஷனை பண்ணோம். அப்போ கேபிள் செலெக்ஷன் போது என்னத்தை கன்சிடர் பண்ணுவீங்க, என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, என்ன கிரைட்டீரியா அப்படின்னு கேட்டால் இதுதான் அந்த ஆன்சர். சரியா? அண்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் மீடியா டைப்ஸ், அது முதலே போட்டது அது டீட்டெயிலாக போட்டுருக்கோம். ரேடியோ வேவ்ஸ் என்ன ஃப்ரீக்வன்சிலேருந்து இருக்கு, மைக்ரோவேவ்ஸ் என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கு, இன்ஃப்ராரெட்ன்றது என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஒரு சின்ன ரிமோட் கார் எடுத்துக்கணும். அந்த ரிமோட் கார் வளமையா எத்தனை ஃப்ரீக்வன்சில இருக்கு, மேபி லைக் 2.4 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருக்கு எங்களோட ரிமோட் சின்ன கார். அதே ஒரு என்ன சொல்றது, மேபி லைக் ஒரு பெரிய ட்ரோனா இருந்தா அந்த ட்ரோன் கிட்டத்தட்ட சில டைம் ஒரு ஜிகா ஹெர்ட்ஸ் லெவலுக்கு போயிடும். அதை தாண்டி போறது சேட்டலைட் கான்செப்ட், பெரிய விண்வெளி வரைக்கும் போற கான்செப்ட். ஸோ மேபி லைக் அந்த ஃப்ரீக்வன்சி கான்செப்டுகள் சில டைம் தேவைப்பட்டா வச்சுக்கொள்ளுங்க. நான் அந்த பெருசாக நீங்கள் டீப்பாக போன்ற அவசியம் இல்லை. நான் போடணுன்றதுக்காக போட்டிருக்கேன், ஏன்னா அந்த சிலபஸை கவர் பண்ணணும், அந்த விஷயங்களை உள்ளுக்கு எடுத்து கொண்டதுக்காக. ஸோ அதனால இந்த டைப் ஆஃப் மீடியாஸை பற்றி கேள்விகள் வரும்போது உங்கள்கிட்ட வேற கேள்விகள், ஏன்னா நான் சொல்லேன் இல்லையா, ஸோ நாம எழுகிற இந்த வசனங்களில் மீடியா பற்றி கேட்கும்போது சில டைம் கேட்க வாய்ப்பு இருந்தால் கேட்பாங்க. ஸோ அது உண்டு. அடுத்த விஷயம் வயர்லெஸ் ப்ரொபகேஷன் மெத்தட்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி சொன்னேன், நாங்கள் எங்களோட ஃபோனில் பாவிக்கிற சிக்னல் டவரில் இருந்தால் வருது ஒழிய நேராக சேட்டலைட்டில் இருந்து என்ன செய்யலை, வரல. அதுக்கு காரணம் இந்த ப்ரொபகேஷன். நம்ம எப்படி சிக்னல் டிராவல்ஸ் பண்ணுறோம்னு சொன்னால், முதலாவது கிரவுண்ட் ப்ரொபகேஷன், அதாவது ஏர்த் சர்ஃபேஸில் இருக்கிற விஷயம். ஏர்த் சர்ஃபேஸ் ஒரு ஒரு இடத்துல, இந்த இடத்துல இருக்கிற விஷயம் இந்த இடத்தோட கனெக்ட் ஆகுது சிக்னல்ஸ், தட் இஸ் கிரவுண்ட் ப்ரொபகேஷன். ஒரு ஸ்கை அளவுல போய் ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க வருது, தட் இஸ் லாங் ரேஞ்ச் ரேடியோ, பெரிய சிக்னல்கள் எங்களோட ஃபோன் கான்செப்ட், ஸ்கை ப்ரொபகேஷன். லைன் ஆஃப் சைட்ன்றது சேட்டலைட் வரைக்கும் போகிற கான்செப்டுகள், ஆண்டனாஸ் டிஷ்ஷுகள் நாம பாய்க்கிற முடியாது, தட் இஸ் தி. ஸோ இந்த விஷயத்தை வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. ப்ரொபகேஷன் மெத்தட்ஸ் என்னென்ன, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. ஸோ அதில் ஆண்டனா எப்படி இருக்கும், ஒம்னி டிரெக்ஷனல் இருக்குது, யூனி டிரெக்ஷனல் இருக்கு. ஒம்னி டிரெக்ஷனல்ன்றது உண்மையிலேயே எல்லா பக்கமும் போறது. டவர், எங்கட ஃபோன் டவர் இருக்கு தானே, மொபைல் நெட்வொர்க், அது எல்லா பக்கமும் சிக்னல் அனுப்பும், ஆமா இல்லையா? ஆனா டிஷ் நான் கவனிச்சிருக்கீங்களா, எந்த பக்கம் திருப்பி வரோமோ அந்த பக்கம் தான் அந்த சிக்னல் வரும். தட் இஸ் த திங். காரணம் தட் இஸ் யூனி டிரெக்ஷன், ரைட்? மேபி லைக் சேட்டலைட் கான்செப்ட், அதான் அந்த சேட்டலைட் சரியா அந்த ரூட்டுக்கு வரும்போது தான் அந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி சிக்னல் சரியா கிடைக்குமெல்லாம் சொல்லுவாங்க, சில படங்களில் காய்ச்சிருப்பாங்க. தட் இஸ் த திங். என்னது யூனி டிரெக்ஷனல் டிஷ் கான்செப்டுகள், சரியா? சேட்டலைட் கம்யூனிகேஷன். அதோட டெரஸ்ட்ரியல் ஒன்று இருக்கு. ஸோ டெரஸ்ட்ரியல்ன்றது என்னன்னு சொன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, கிரவுண்ட் ஸ்டேஷன்ல மேபி லைக் டெலிஃபோன் கான்செப்ட், டிவி டிரான்ஸ்மிஷன், தட் இஸ் த திங். பட் சேட்டலைட் மைக்ரோவேவ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. இந்த இந்த இதெல்லாத்தையும் நாம சொல்றது கன்செப்ட். அதாவது சில டைம் உங்கள்கிட்ட பொதுவாக டெர்மினாலஜிஸ் கேட்பாங்க, ஆண்டனாஸை பற்றி சொல்லுவாங்க, மைக்ரோவேவ் கன்செப்ட்கள் எப்படி என்று சொல்லுவாங்க, டெரஸ்ட்ரியல் என்று கேட்பாங்க, சரிதானே? அதே மாதிரி ப்ரொபகேஷன் மெத்தட்ஸ் அப்படி என்னென்ன இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில டைம் ஷோர்ட் நோட்ஸ் எழுத சொல்லி வந்தால் வடிவம் அமைச்சுக்கொள்ளுங்க, இதுகள் எழுத தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், சேட்டலைட் மைக்ரோவேவ் ரெண்டு இருக்குது. ஒன்று பாயிண்ட் டு பாயிண்ட், ரைட்? ஒரு ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் சேட்டலைட்டுக்கு அனுப்பப்படும் டேட்டா மேபி லைக் அதான் இந்த பெரிய ரிசர்ச்ல நாசால வச்சிருக்கிற விஷயங்கள்லாம் ஒரு ஸ்டேஷன்ல இருந்து நேரடியாக சேட்டலைட் ரிசீவருக்கு போகும். தட் இஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் உண்மையிலேயே. மற்றதான அந்த டிஷ் டிவி நாம பாய்க்கிறதெல்லாம் யூஸ்ட் இன் சேட்டலைட் தான். ஆனால் டிவி என்ன கன்செப்ட், ப்ரோட்காஸ்ட், ஜிபிஎஸ்க்காக பாய்க்கிறதெல்லாம். ஸோ ப்ரோட்காஸ்ட் வேற, பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க்ன்றது வேற. என்ன வச்சுக்கோங்க, ப்ரோட்காஸ்ட், ப்ரோட் என்றாலே கணக்க என்ற வார்த்தையை ஞாபகம், கணக்கு என்ற அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க மைண்ட்ல, ரைட்? அடுத்த விஷயம், வயர்லெஸ் மீடியாவோட சேலஞ்சஸ் என்ன, மேபி லைக் ட்ரோபேக்ஸ் என்ன, லிமிடேஷன் என்ன அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வயர்லெஸ் மீடியா வச்சு நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா, ஒரு பிரச்சனைக்கு சிக்னல் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு. இன்டர்ஃபியரன்ஸ் என்ன, இந்த இறையிறது வேறு டிவைஸை கொண்டு வந்து அந்த சிக்னல் கன்செப்டுகளை கொண்டு வந்தா இன்னும் நோய்ஸுகள் வருது, அப்படியே கணக்கு பிரச்சனை இருக்கு, அந்த இன்டர்ஃபியரன்ஸ். அடுத்தது லிமிடெட் பேண்ட்வித், ஒரு லெவலை தாண்டி நம்மளால போக முடியாது, ரைட்? அடுத்தது வயரை விட வயர்லெஸ் ஈஸியா நம்ம ஹேக் பண்றது, இன்டர்செப்ட் பண்றது, நடுவில் பாக்குறது எல்லாம் இருக்கு. சிக்னல் டீகிரேடேஷன் இருக்கும், தூரம் கூட 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 கவரேஜ் குறைய 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 அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? வெதர்கள் வந்தா சிக்னல்கள் என்ன செய்யும், லோ ஆகும். தட் இஸ் த திங்.
அண்ட் பவர் கன்சம்ஷன். சிக்னலுக்காக கூட எங்களோட ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கிறத விட ஃப்ளைட் மோட்ல வர்றது சார்ஜ் நிற்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஏன் ஏனெண்டா பெரும்பாலும் எங்களோட ஃபோன் சார்ஜ் எதுக்காக போகுது நினைக்கிறீங்க? பவர் கன்சம்ஷன் எதுக்காக போகுது? சிக்னலுக்காக. தட் இஸ் த திங். சரிதானே? ஸோ பேசிக்காக சொன்னால் அதுதான். ஸோ எங்களோட லேப் எடுத்துக்கோங்க. இப்போ லேப்பில் ஈத்தர்நெட் கேபிள் நீங்கள் பாவிக்கிறதுக்கும் வைஃபை பாவிச்சிட்டு இருக்கிறதுக்குமான சார்ஜ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தட் இஸ் அது. ஸோ இதெல்லாம் சேலஞ்சஸ் ஆஃப் வயர்லெஸ் மீடியாண்ட பிரச்சனைகள் என்ன, அல்லது சேலஞ்சஸ் என்ன, லிமிட்டேஷன் என்ன, இப்படி வேறு வார்த்தைகளும் கேட்கலாம். நேராக வந்து உங்கள்ட்ட ஒரு வார்த்தையில் ஆன்சர் கேட்க மாட்டாங்க. ரைட்? ஸோ அதோட விஷயம். அடுத்த விஷயம் அப்ளிகேஷன் ஆஃப் வயர்லெஸ் மீடியா. அதே வயர்லெஸ் மீடியாவை நான் இங்கே பயன்படுத்துறீங்க நீங்கள் மொபைல் கம்யூனிகேஷனில் வைஃபை, ப்ளூடூத், சேட்டலைட், இந்த விஷயங்கள். ரைட்? இந்த விஷயம் ஒரு பாயிண்ட். 13 பக்கம் பார்த்துட்டோம். 26வது பாயிண்ட்டுக்கு போய் அங்கால போகிறதுக்கு முன்னாடி ஒரு 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 1 மினிட் பிரேக் தரேன். ஜஸ்ட் இந்த 25 பாயிண்ட்டும் இப்போ உங்கள்கிட்டையும் இருக்குது, எல்லார்ட்டையும் இருக்கு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு இதுக்குள்ள ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நீங்கள் என்னட்ட திருப்பி கதைக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க என்றால் அதை கேளுங்க. ஒரு நிமிஷம் டைம் தரேன். இல்லை ஓகேண்டா ஓகேண்டு போடுங்க. நாங்கள் 26 கன்டினியூ பண்ணுறேன். கமோ இதை அப்படியே கொண்டு போயிடல. அதில் இது வரைக்கும் வந்திருக்கேன். நான் நீங்கள் கேட்க விரும்புறது இருந்தால் கேளுங்க, இல்லாட்டி ஓகேன்னு போடுங்க. நான் நாங்கள் 26 கொண்டு போகிறேன். ஆமாம், ஹாட்ஸ்பாட். எஸ், ஹாட்ஸ்பாட் கொடுத்தா அதெல்லாம் என்னத்துக்கு? சிக்னல் கன்செப்ட் கூட போடுறதால. யா, கமா கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்க. 26 போடுது. நான் டியூட ஓவர்வியூ தாண்டா பார்க்குறேன், கணக்கு காய்ச்சி கொண்டு போயிடல. டியூட ஓவர்வியூ பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் டியூட அனலைஸ் பண்ணி தென் பேப்பருக்கு ரெடி ஆகிறதுக்காக. டிசிஎன் வடிவாக எழுதக்கூடிய பாடம் தான்டா. கொஞ்சம் எனக்கு எடுங்க ப்ளீஸ், விட்டுட்டு இருக்காதீங்க. எல்லாருக்கும் ஓகேயா? எல்லாரும் ஒருக்க உங்களோட கையில் இருக்கிற டியூட பாருங்க. 25 பாயிண்ட், முதல் 25 பாயிண்ட்டையும் பார்த்துட்டு ஏதாவது என்கிட்ட கேட்கணும், நான் இதை பற்றி திருப்பி கதை கொண்டு நினைச்சிங்கண்டா சொல்லுங்க. ஓகேன்னா நான் கதைக்கிறேன். அப்படி இல்லாட்டி எனக்கு அதையும் ஓகேன்னு சொல்லுங்க. நாங்கள் 26லேருந்து போகிறேன். கமோ ஆல்ரைட். ஸோ ஒரே ஒரு ஆள் கேள்வி கேட்டு நினைக்கிறேன். விச்சாக்கள் ஒரு கதையும் இல்லை, அமைதியா இருபடுது. ஏன் இன்றைக்கு எக்ஸாம் நான் கலைப்பில் இருக்கீங்களா, இல்லாட்டி இன்னும் டியூட பார்க்கலையே, என்ன தெரியல. சரி, ஒரே ஒரு ஆள் கேட்டுருக்காங்க, ஷரோன். ஐஎஸ்டி என்னண்டா யூஸ் என்ன சார்ன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஸோ ஐஎஸ்டி என்ன முதல்ல என்னன்னு சொன்னான்? ஐஎஸ்டிஎன்ன்றதுப்பா முதல் கான்செப்ட் உங்களுக்கு வழங்கணும். இன்டகிரேட்டட் சர்வீஸ் டிஜிட்டல் நெட்வொர்க். டிஜிட்டல் நெட்வொர்க்னாலே இட்ஸ் லைக் ஒரு டெலிஃபோன் நெட்வொர்க் தான். இது ஒரு டெலிஃபோன் நெட்வொர்க் கான்செப்ட் தான். லைக் இது ஒரு டெலிகம்யூனிகேஷன் கான்செப்ட் ஒன்று தான். ஒரு ஃபோன் லைன்ஸினூடாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுப்பா. சரியா? லைக் இன்னும் தெளிவா சொன்னா, நல்ல ஹை குவாலிட்டியான ஒரு ஃபோன் கால் நீ கதைக்கணும்னு சொன்னா வாய்ஸ் கால் உண்டு கதை கொண்டா ஐஎஸ்டிஎன் தான் நாம பாவிப்போம். இதுதான் அந்த கான்செப்ட். இன்டர்நெட் அக்சஸும் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெக்ஸுகள் அதுகள் எல்லாமே இதால தான் எங்களுக்கு கிடைக்கிறது, இல்லைன்னு இல்லை. பட் இப்போ நாம் அதில் பாவிக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா பெரும்பாலும் அந்த ஸ்பீடுகள் 64, 150, 1 MB அப்படித்தான் மிஞ்சி போனா இருக்கு. ஸோ அப்போ ஒரு ஒரு வாய்ஸ் தென் டேட்டா வீடியோக்களை டெலிஃபோன் லைனுக்குள்ளால அனுப்புறது தான் நம்ம வேலை. அப்போ இட் இஸ் யூஸ் டு டிரான்ஸ்ஃபர் த டேட்டா வாய்ஸ் வீடியோ ஓவர் த டெலிஃபோன் லைன்ஸ். இதுதான் வேலை ஐஎஸ்டின்றது. ரிலேபிளாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும் தான். பட் இப்போ அதைத்தான் நாம இன்னும் பேரில் பாவிச்சுட்டு இருக்கோம். எங்களோட ஃபோன் மொபைல் ப்ராட்பேண்ட் அப்படின்னு பாவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? தட் இஸ் த திங். அதனால நாம ஐஎஸ்டிஎன்னை விட்டு அடுத்த லெவலுக்கு வந்திருக்கோம். தட் இஸ் த திங். இப்போ நாம மொபைல் ப்ராட்பேண்ட், ஏடிஎஸ்எல் அப்படின்னு பாவிக்கிறோம். தட் இதுதான் ஷரோன் ஐஎஸ்டிஎன் கான்செப்ட். கிளியரா? ஐஎஸ்டிஎன் யூஸ்ன்றது டெலிஃபோன் லைன்ஸ்ல டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற விஷயம். வேற என்ன கொஸ்டின்ஸ்டாப்பா? வேற யாராவது என்ன கேட்கணுமா? வேற என்ன கேள்விகள்? நீங்க எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி டியூட அனலைஸ் பண்ணி என்கிட்ட கேள்வி எழுதுறீங்களோ, எந்த அளவுக்கு பேப்பர் அனலைஸ் பண்ணி இதுல விஷயங்களை கேள்வி எழுதுறீங்களோ, அந்த அளவுக்கு நானும் உங்களுக்கு விளங்கப்படுத்துறது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கு, மற்றவங்களுக்கும் ஓகே இருக்கு. நாளைக்கு கிளாஸுக்கு 7 மணிக்கு வாரீங்கன்னு சொன்னா தயவு செஞ்சு டியூட ஃபுல்லா படிச்சு முடிச்சு பேப்பர் ரெண்டையும் பார்த்துட்டு பேப்பர்ல இருக்கிற விஷயங்கள் டியூட்ல எங்க இருக்குன்றதை நோட் பண்ணி கொண்டு வாங்க. அப்ப நாளைக்கு கொஞ்சம் குயிக்கா முடிச்சு மாடல் பேப்பர் கேள்விகள் ஐபிஎஸ் கேள்வியும் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுகளையும் கதைக்கலாம் கொஞ்சம். அதனால கொஞ்சம் மினக்கிட்டு ரெடி ஆகிட்டு வாங்க. இன்னைக்கு டியூட காய்ச்சி முடிக்க சரி நினைக்கிறேன். நாளைக்கு அப்போ பேப்பர்ஸுக்குள்ள போகும்போது பேப்பர்ஸையும் காய்ச்சி ஐபிஎஸ்ஸையும் காய்ப்போம். ஆனால் நாளைக்கு டியூடோட மிங்கிள் பண்ணி ரெடி பண்ணி பேசணும். நான் லஞ்ச் டைமோட நான் மாடல் பேப்பர்ஸ் போடுவேன் என்று நம்புறேன். இப்படின்னு சொல்ல போட்டா நீங்க என்ன செய்யணும், அதையும் ரெடி ட்ரை பண்ணி கொண்டு வாங்க ப்ளீஸ். சரியா? ஓகே தானே? அப்போ நான் அங்கே போறேன். ஒரு 2-3 பேர்ட்ட தான் ஓகேண்டே பதில் வந்துச்சு, ஒரு ஆள் தான் டவுட் வந்துச்சு. மிச்சாக்கள் அமைதியா ஏற்படுது, என்ன கதைன்னு தெரியல. சரியா? இப்படி அமைதியா இருந்து பழகாதீங்கடா, எது இருந்தாலும் சொல்லுங்க. ரைட்.
சரி, பிரீஃப் ஃபார் த கன்செப்ட் லைக் ப்ராக்ஸி சர்வர்னா என்ன, ஐஓடி என்ன, ஏன்னா அதுல சில இடங்கள்ல கன்செப்ட் டேர்ம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன்டா, அது ஷோர்ட் நோட்டா வருமா கேள்வியா வருமாட்டு எனக்கும் ஐடியா இல்லை உண்மையை சொல்ல போனா. அதனாலதான் அதை நான் கன்செப்ட் டேர்ம்ஸ் போட்டு அதை ஷோர்ட் நோட்ஸா போட்டிருக்கேன். ஸோ அது கேள்வியாகவும் வரலாம், சில டைம் ஆன்சரையே கேள்வியாக கேட்டு அதுக்கு என்ன பேருன்னு கேட்கலாம், அல்லது ஷோர்ட் நோட்ஸாகவும் தர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதை மைண்டுக்குள்ள இருத்தி படிச்சு கொள்ளுங்க. ப்ராக்ஸி சர்வர்ன்றது என்ன, ப்ராக்ஸி என்ன, உண்மையிலேயே ப்ராக்ஸின்றது என்ன தெரியுமா? இந்த ஒரு படம் மேபி லைக் ஏதோ ஒரு படம் போச்சு, மேபி லைக் அந்த படத்துல ஆஹ், அவர் 1 லட்சம் சம்பளம் வேணும்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், பட் அவர் அட்டன் பண்ண மாட்டார், அவருக்கு பதிலாக இன்னொரு ஆள் அட்டன் பண்ணுவார் அந்த கம்பெனியில அந்த வீடியோ கால்ல. தட் இஸ் ஆக்சுவலி ப்ராக்ஸி. சரி, அது ஒரு ப்ராக்ஸி. என்ன அந்த கம்பெனி ஒரு ஆள் அட்டன் பண்ற, ரைட், அதான் டிராகன், ரைட். ஸோ கம்பெனி இன்டர்வியூ பண்ணுது, இவரேன்னு நினைச்சு அந்த கம்பெனி இன்டர்வியூ பண்ணுது, ஆனா அவர் பின்னாடி தான் இருப்பார். நடுவுல செய்ய போற உண்மையான அந்த செயற்பாடை செய்யறது இன்னொரு ஆள். அப்ப ப்ராக்ஸி என்றது ஆக்சுவலி ஒரு கிளைண்ட் என்ற ஒரு விஷயம் இருக்கு தானே, கிளைண்ட்டுக்கும் இன்டர்நெட்டுக்கு நடுவுல இருக்கிற இன்னொரு ஆள் தான் ப்ராக்ஸி உண்மையிலேயே. இங்க வந்து ப்ராக்ஸின்னா ஒரு ஆள் இல்ல, அப்ப ஒரு கன்செப்ட் லைக் ஐபி அட்ரஸ், இந்த கிளைண்ட்டுக்குரிய ஐபி அட்ரஸ் எல்லாம் மறைச்சு செக்யூரிட்டியா இருந்து எது வரணும் எது போன்று ஃபில்டர் பண்ணி அப்படி செய்யற எல்லா வேலையும் செய்யுது இந்த ப்ராக்ஸி தான். இதைத்தான் நாம வந்து உங்களோட கொலிச் நெட்ஒர்க்லடாப்பா ப்ராக்ஸி சர்வரில் போய் யூடியூப் போகக்கூடாது, டிக்டாக் போகக்கூடாது, ஃபேஸ்புக் போகக்கூடாது, நான் என்ன செய்யலாம், ஃபில்டர் பண்ணலாம். அதுதான் ப்ராக்ஸி சர்வர் செட்டப். தட் இஸ் த திங். விளங்குதா விஷயம் என்னன்னு சொல்லி? அப்போ அவர் எல்லா விஷயத்தையும் இங்கே உதவி பண்ணுவார். இப்படி கணக்கு நன்மைகள் இருக்கு ப்ராக்ஸி சர்வரில், ரைட். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இதே பெரிய ப்ராக்ஸியா கதைச்சு மட்டும் சொன்னா பெரிய ஒரு நெட்வொர்க் கேட்வேயே நாம க்ளோஸ் பண்றது. தட் லாக்டவுன் பீரியட்ல நாம வந்து இந்த ஃபேஸ்புக் பார்க்கக்கூடாது, இதுகள் சோஷியல் மீடியா வேலை செய்யக்கூடாதுன்னு, தட் இஸ் ஆக்சுவலி ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஆஃப் ப்ராக்ஸி கிட்டத்தட்ட. சரியா, ரைட். ஸோ அப்போ விஷயத்தை கரெக்ட். அடுத்த விஷயம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்றது ஒரு பிசிக்கல் டிவைசஸை நாம வந்து இன்டர்நெட்டை பயன்படுத்தியும் ஏதாவது ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபரிங் மெத்தட்டை பயன்படுத்தியும் நாம செய்யற வேலைகள். மேபி லைக் அது இப்போ இந்த விவசாயம் பண்றாங்க இல்லையா, நான் இப்போ சொன்னேன் கொஞ்சத்துக்கு முன்னாடி 5G நெட்ஒர்க்கை பயன்படுத்தி, ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி, ரோபோட்ஸை பயன்படுத்தி 154 கிலோமீட்டருக்கு சைனா ஒரு ரோடை போட்டிருக்கண்டா, அதுல அர்த்தம் வந்து தட் இஸ் ஆக்சுவலி அதுவும் ஒரு விதமான ஒரு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் தான் பெரிய லெவல்ல. விளங்குதா, ரைட். ஏனண்டா அவங்க வந்து இப்படி அப்ப இன்டர்நெட்ன்றதை பயன்படுத்தி நியூ இன்டர் ரிலேட்டட் பிசிக்கல் டிவைசஸை பயன்படுத்தி நாம ஏதோ ஒரு விஷயத்தை பயன்படுத்தி டேட்டாக்களை கலெக்ட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு சிஸ்டத்தை செய்யறோம். தட் இஸ் ஆக்சுவலி ஐஓடி. ஆர்டினோ கன்செப்டுகள், இந்த விவசாயம் பண்ணும்போது அந்த தண்ணி ஈரப்பதனை பார்த்து தண்ணி தெளிக்கிற கன்செப்டுகள் அப்படிலாம் கணக்கு கழிச்சிருப்போம் என்ன. ஸோ அதெல்லாமே ஐஓடி தான். இப்போ மெயின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எம்எல் எல்லாமே இருக்கு, ரைட். இந்த விஷயமும் ஒரு பக்கம், ரைட். இந்த விஷயமும் ஒரு பக்கம். இந்த நேரமா கதைச்சு இந்த 27 பாயிண்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரு செக்மெண்ட் வச்சுக்கொள்வோம். இனிமே கதைக்க போறது ஐபி அட்ரஸ் கன்செப்ட் எடுத்துக்கொள்ளும். ஸோ அப்போ ஐபி அட்ரஸ் கன்செப்ட் எடுத்துக்கொண்டா ஐபி அட்ரஸ் தான் முதல் என்ன. ஸோ இதுல பாருங்க ஐபி அட்ரஸ் என்னென்று எங்கேயாவது எழுதல போல, இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஐபி அட்ரஸ்ன்றது பேசிக்கா சொன்னா ஐபி அட்ரஸ்ன்றது என்ன, இட்ஸ் எ unique address which is used to என்னதுப்பா identify the device on a network. ஒரு நெட்வொர்க்ல இருக்கிற டிவைஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு பயன்படுத்துற ஒரு யூனிக் அட்ரஸ் தான் என்ன, ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் ரெண்டு இருக்கு, ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொரு டைனமிக். வளமையா நாம பாவிக்கிறது வந்து டைனமிக். ஏன், நாங்க கனெக்ட் பண்ண அந்த டைமுக்கு டைம் அது மாறிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு பெர்மனண்டா இதுதான் ஐபி அட்ரஸ், உன்னுடைய டிவைஸுக்கு தான் ஐபி அட்ரஸ் தர மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப விலை கூட, அது மனுவலி அசைன் பண்ணுறது அப்படிலாம் இல்லை, அது அப்படி இல்லை. வேர்ஷன் வந்து IPv4 தான் நம்ம இன்னும் பாவிச்சிருக்கோம், பட் IPv6 வந்திருக்கு. ஏன்னா வேர்ஷன் 4லயே 32 பிட், 32ஆம் அடுக்கு வரைக்கும் என்ன நம்பர் வருதோ அது வரைக்கும் டிவைஸை கனெக்ட் பண்ணலாம். அதான் அந்த கான்செப்ட். சரி, ஆனா IPv6ல இல்ல. ஐபி அட்ரஸை பற்றி டீப்பா நம்ம நாளைக்கு கல்குலேஷன்ல கதைப்போம். இப்போ நான் நோட்ஸ் கைஸா கதைக்கிறேன். ஒரு ஐபி அட்ரஸ்ல ரெண்டு விதமான அட்ரஸ் இருக்கு. ஒன்று நெட்வொர்க் ஐடி இருக்கும், இன்னொரு ஹோஸ்ட் ஐடி இருக்கு. அதாவது எந்த நெட்வொர்க்ல இருக்கு என்ற அந்த நெட்வொர்க் அட்ரஸ் இருக்கும், தென் அந்த டிவைஸ் அட்ரஸ் இருக்கு, அதான் அந்த ஹோஸ்டட் ஐடி. இந்த ரெண்டு ஐடியா வச்சுறது தான் ஒரு ஐபி அட்ரஸ். ஸோ ஐபி அட்ரஸ் டைப்ஸ், வெர்ஷன், கம்போனன்ட்ஸ், தென் ஐபி அட்ரஸ் கிளாஸ் கான்செப்ட். இது நான் நாளைக்கு நான் சொல்லுவேன், சரியா? ஆனால் இது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, என்னென்ன ரேஞ்சில இருந்து
என்னென்ன கிளாஸ் இருக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு அதை கதைப்போம். சரியா? ரைட். சப்நெட் மாஸ்க் அதை பற்றி கதைப்போம். டிஎன்எஸ்லேருந்து வருவோம். ஸோ டிஎன்எஸ் என்ன? டொமைன் நேம் சிஸ்டம். இவர் ஒரு ஃபோன் ரெஜிஸ்ட்ரி மாதிரிடாப்பா. அதாவது என்னென்ன டொமைனுக்கு என்னென்ன ஐபி அட்ரஸ் இருக்கு, எந்தெந்த ஐபி அட்ரஸுக்கு என்னென்ன டொமைன் இருக்குன்றத உங்களுக்கு தார ஒரு ஆள் தான் யாரு? டொமைன் நேம் சர்வர் அல்லது டொமைன் நேம் சிஸ்டம். இவர் ஒரு புக் மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. இந்த புக்ல எல்லா ஐபி அட்ரஸுக்கும், எல்லா வெப்சைட், எல்லா டொமைனுக்கும் எல்லா ஐபி அட்ரஸும் இருக்கு. ரைட். தட் இஸ் தி இது ஒரு பக்கம் இருக்கு. மேக் அட்ரஸ் அப்படின்னா அதான் ஐபி அட்ரஸ். ஓகே, இது மேக் இது ஒரு யூனிக்கான அட்ரஸ் தான். இதுக்கும் இது ஒரு பிசிக்கல் அட்ரஸ், ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் அசைன் பண்ணிருக்கு. அது ஒரு டிவைஸுக்கு நெட்வொர்க்ல கொடுக்குற ஒரு அட்ரஸ். இது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுகளுக்கு அசைன் பண்ணப்படுற பிசிக்கல் அட்ரஸ். ஸோ 2 அட்ரஸும் வேறு வேறு ஞாபகம். அது இந்த ஃபார்மேட் அப்படி இருக்கு. 6 பைட் ஹெக்ஸாடெசிமல்ல இருக்கு. ஹெக்ஸாடெசிமல்னா யூ நோ தட். ஏன்னா ஹெக்ஸாடெசிமல்னா என்ன? 2 16ஆம் அடுக்கு அப்படின்னா 0ல இருந்து எஃப் வரைக்கும் நினைக்கிறேன். எஃப் வரைக்கும் நம்பர்ஸ் பாய்க்கலாம். எஃப்ஆ இ வரைக்கும் நினைக்கிறேன். ஏ பி சி டி இ எஃப், எஃப் வரைக்கும். யா. ஸோ மேக் அட்ரஸ்ன்றது தான். சரி, அப்போ ஐபி அட்ரஸ் தான் கல்குலேஷன் வரும். மேக் அட்ரஸ் என்ன கட்டு வரலாம். அப்போ மேக் அட்ரஸ் என்ன சொன்னா உங்களுக்கு தெரியும், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுகளுக்கு அசைன் பண்ணப்பட்டிருக்கிற பிசிக்கல் யூனிக் அட்ரஸ் தான் மேக் அட்ரஸ். சரியா? ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அடுத்த பாயிண்ட் அப்ப என்ன? அடுத்த பாயிண்ட் புரோட்டோகால்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. எல்லா புரோட்டோகால்ஸும் நான் மேக்ஸிமம் தந்திருக்கேன். யா, எந்தெந்த புரோட்டோகால் எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு உங்களுக்கு தெரியணும். உதாரணமா இமெயிலுக்கு சம்பந்தப்படுற புரோட்டோகால்ஸ் ஒரு 2 சொல்லுங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எஸ்எம்டிபி, பிஓபி என்று சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சரியா? இன்டர்நெட் புரோட்டோகால்ல இன்டர்நெட்டுக்காக பாவிக்கிற விஷயம் என்ன? டிசிபி, ஐபி என்று சொல்ல தெரிஞ்சிருக்கணும். வெப் ப்ரௌசிங், டேட்டா டிரான்ஸ்ஃபர், ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் என்று சொன்னாலே எஸ்டிடிபி, செக்யூர்ட் HTTPS அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இப்படி என்னென்ன புரோட்டோகால் எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்ற விஷயமும், எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன்ன்றதும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் டிசிபி, ஐபி, யூடிபி இந்த விஷயங்கள். உதாரணத்துக்கு யூடிபி கேம் கன்செப்டுகள் எல்லாமே யூடிபி தான். ஸ்ட்ரீமிங், கேமிங் அதெல்லாம். ஸோ இவங்க பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், தட் இஸ் தி திங். ரைட். இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கன்செப்ட் இமெயில் கிளைண்ட் என்ன, கேட்வே என்ன, இமெயில் சர்வர் என்ன. இமெயில் கிளைண்ட்ன்றது நீங்க வளமையா சென்ட் பண்றதுக்கும் ரிசீவ் பண்றதுக்கும் பாவிக்கிற ஒரு சாஃப்ட்வேர். அவுட்லுக்கா இருக்கட்டும், தண்டர்பர்டா இருக்கட்டும், அதுகள் அதை அனுப்புற விஷயம். இமெயில ஒரு ஃபார்மேட்டுக்கு, சிஸ்டத்துக்கு அனுப்புற அந்த கான்செப்ட் தான் கேட்வே. அதை ரிசீவ் பண்ற, அந்த டிலீட் பண்ற, ஸ்டோரேஜ் பண்ற விஷயம் தான் மைக்ரோசாஃப்ட் இமெயில் சர்வர், மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்ச். அதை வேண்டி அடுத்த பக்கம் போகும். போஸ்ட் ஆஃபீஸும் லெட்டர் மாதிரி. இப்போ நான் தான் கிளைண்ட். நான் லெட்டர் அனுப்ப போறேன், எடுக்க போறேன், வேண்ட போறேன், இந்த வீட்டை இருந்து, தட் இஸ் கிளைண்ட். அந்த அனுப்புற வழிமுறை கேட்வே. அதை போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி செய்யுது இல்லை, தட் இஸ் ஆக்சுவலி சர்வர். இது மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இது 3 வார்த்தை இமெயில் சம்பந்தம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இமெயில் சம்பந்தமான புரோட்டோகாலும் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன? ஸோ இதில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். பிஓபி, போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால், எஸ்எம்டிபி, இது 2ம் தேவை. இமெயில் அனுப்புறதுக்கு லைக் எஸ்எம்டிபி கன்செப்ட்னு சொன்னா இமெயில் சென்டிங்க்கு, லைக் பிஓபின்றது அப்போ என்னது, ரிசீவ் பண்றதுக்கா இல்லை மாத்துறதுக்கா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் ரைட். அடுத்த விஷயம் வெப் மெயில்கள் என்னென்ன. ஒரு வெப் மெயில் நீங்க என்னென்ன வெப் மெயில் பாவிக்கிறீங்க? நீங்க பாவிக்கிற வெப் மெயில் என்ன? பழமே எல்லாரும் ஜிமெயில் பாவிப்பீங்க, சில பேர் ஜாகு மெயில் பார்ப்பீங்க, சில பேர் மைக்ரோசாஃப்ட் லைவ் மெசேஞ்சர் கன்செப்ட், அப்போ ஹாட் என்ன மைக்ரோசாஃப்டோட பாவிப்பீங்க. ஸோ கணக்கு விஷயம் இருக்கு என்ன. ஸோ வெப் மெயில்ண்டா என்ன? ஸோ வெப் மெயில்ன்றது ஒரு இமெயில், வெப்ஸ் ப்ரௌசரால் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இமெயில்ஸ். நாம் ஏன் அதை பாவிக்கிறோம்? என்னத்துக்காக? என்னென்ன பிரச்சனை, என்னென்ன வசதிகள் இருக்கு? ஸோ இமெயிலில், ஜிமெயிலில் என்னென்ன விஷயம் இருக்கு? எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸ்பாம் ஃபில்டரிங் இருக்கு. தட் இஸ் அது ரைட். இங்கே போட்டிருக்கு. ஸோ ப்ரோட்டோகால்ஸ் இமெயில்ஸில் எங்கெங்க என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் பயன்படுத்தப்படுது? எஸ்எம்டிபி சென்ட் பண்ணுறதுக்கு, பிஓபி டெவலப் பண்ணி கிளைண்ட் எடுக்கிறதுக்கு, ஐஎம்ஏபி சிங்க் பண்ணுறதுக்கு. இப்படி இந்த மாதிரி 3 ப்ரோட்டோகால் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இமெயில் சம்பந்தமாக நீங்கள் கலந்து இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கன்செப்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. கன்செப்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா செக்மெண்ட்டுக்குள்ளேயும் நான் கொஞ்சம் விஷயம் கன்செப்ட்னு தந்திருக்கேன். அதை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ டிஎன்எஸ் என்ன? டொமைன் நேம் கொடுத்த ஐபிஎஸ், ஐபிஎஸ் கொடுத்தா டிஎன்ஏம்ன்றது, டொமைன் நேம்ன்றதை தரக்கூடிய மேப்பிங் பண்ணக்கூடிய ஆள் தான் என்ன? டிஎன்எஸ். டிஎஸ்சிபின்றது டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். இவர் தான் எங்களுக்கு என்ன செய்வார்? அந்த நாம் ஒவ்வொரு முறை நெட்வொர்க்ல ஜாயின் பண்ணுவது இன்டர்நெட்ல எங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்றவர் ஆட்டோமேட்டிக்கா. ரிமோட் லாகின் என்ன? ரிமோட் லாகின்ல 2 இருக்கு, டெல்நெட், எஸ்எஸ்ஹெச். டெல்நெட் வளமையா ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டா ரிமோட் லாகின் புரோட்டோகால். இதை வச்சா நம்ம என்ன செய்யறோம்? இங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ல இருந்து வேற ஒரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகுறோம். பட் அது இன்செக்யூர், ஏன்னா பிளைன் டெக்ஸ்ட் அனுப்புறது. பட் எஸ்எஸ்ஹெச்ல அப்படி இல்லை. எஸ்எஸ்ஹெச்ல என்கிரிப்டடா தான் டேட்டா எல்லாம் மாறப்போகுது.
ரிமோட் லாகின் தான் நான் என்கிரிப்டடா இருக்கு. ஸோ இதான் நாம பாவிக்கிற செக்யூர், இது கொஞ்சம் செக்யூர் இல்லாதது. இப்படி ரெண்டு விதமான ரிமோட் லாகின் இருக்கு. ஒரு பீஸ்ல இருந்து இன்னொரு பீஸ்ல அக்சஸ் பண்றது. மெயினா உங்களுக்கு பேசணும்னா டீம் வீவர் பாவிச்சிருக்கீங்களாடாப்பா யாராவது? டீம் வியூவர் இனி போய் தேடி பாருங்க அதை பார்க்காட்டி. டீம் வியூவர்ல என்ன, ஒரு போனை கனெக்ட் பண்ணா என்னது, ஒரு போன்ல இருந்தோ அல்லது ஒரு டிவைஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணா அந்த டிவைஸை ஹேண்டில் பண்ண முடியும். என்ன, யூ ஆர் கிவிங் த அக்சஸ் டு ஹேண்டில் ஆல் த ஸ்டப்ஸ். தட் இஸ் ஆக்சுவலி ரிமோட் லாகின். என்ன, எனி டெஸ்க். வெரி குட், எனி டெஸ்க். ஜரூர். யா. அடுத்த விஷயம் செல்லுலர் நெட்வொர்க்னா என்ன? யூ நோ தட் செல்லுலர் நெட்வொர்க்ன்றது ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் தான். நெட்வொர்க்குகளை செல்ஸ் ஒவ்வொரு விஷயமா உடைச்சு ஒரு செல் டவருக்கு பிரிச்சு அனுப்புற கான்செப்ட். தென் செல்லுலர் நெட்வொர்க்கோட வகை என்ன? அதான் நாம பாவிக்கிறது என்ன, ப்ரீ செல்லுலர் சிஸ்டம். ரேடியோ போனுகள், ரேடியோவால கதைச்சது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ரேடியோவை பயன்படுத்தி போன் கதைக்கலாம். அப்படி அவர் ஒரு நெட்வொர்க் ஃப்ரீக்வன்சில கதைப்பார், நான் ஒரு ஃப்ரீக்வன்சில கதைப்பேன். அவர் கைக்கிறது நான் ரேடியோ பட்டி மாதிரி கேட்பேன், நான் கைக்கிறது அவர் ரேடியோ பட்டி கைப்பேன். அப்படிதான் பாவிச்சாங்க. பிறகுதான் ரேடியோ போன்ஸ்ல இருந்து மாறிச்சு. அனலாக் வாய்ஸ், டிஜிட்டல் வாய்ஸ். Analog voice on, you know that, right? And the sound waves concept. Then digital voice, 3G, mobile data, 4G. இப்போ நம்ம 4G, 5G ரெண்டுல நிற்கிறவன என்ன, 4G, 5G கான்செப்ட். தட் இஸ் திங். இப்போ செல்லுலர் நெட்வொர்க்ல ஜென்ரேஷன் என்ன, அண்ட் இது ரொம்ப முக்கியம். FDM என்ன, TDM என்ன, CDM என்ன. இப்போ நாம இந்த லேண்ட்லைன் கான்செப்ட்லாம் CDMA தான். ஸோ FDM என்றது ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். ஸோ ஒரு யூனிக் ஃப்ரீக்வன்சி பேண்டுகளை ஒவ்வொரு யூசருக்கும் கொடுக்கறது FDMA. டைம் இன்டு ஸ்லாட்ஸ்களை கொடுக்குறது, ஒவ்வொரு டைமுக்கு இந்தந்த டைமுக்கு இவர் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்குறது TDMA. ஒவ்வொரு யூனிக் ஃப்ரீக்வன்சியா இந்தந்த ஃப்ரீக்வன்சியில் நீ போகலான்னு சொன்னா FDMA, இந்தந்த டைம்ல நீ போகலான்னு சொன்னா டைம் TDMA. அதே எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சியை கொடுத்து ஆனா யூனிக் கோடுகளை கொடுக்குறது அதான் CDMA. போனுகள் நாம பார்க்கிற லேண்ட்லைன் ஃபோன் கனெக்ஷன்ஸ் விளங்குதா? ஸோ இது ரெண்டும் இப்போ இல்லை இந்த கன்செப்ட். அடுத்த விஷயம் டெர்மினாலஜிஸ். HSP என்ன, ஜுபிகோஷியஸ் கம்ப்யூட்டிங் என்ன, GPS என்ன, QR கோட் என்ன, RFID என்ன. இது இங்கிலீஷுக்கான விளக்கண்டாப்பா. வெளிப்படையா சொன்னா இது உண்மையிலேயே இங்கிலீஷ் பாடம். இந்த 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 36வது பாயிண்ட் வந்து இங்கிலீஷ் பாடம் உண்மையிலேயே ஆக்சுவலி. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இதுகளுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால டெர்மினாலஜி போடும். சில டைம் ஷோர்ட் நோட்ஸ் மாதிரியோ அல்லது என்னன்னு சொல்லி கேட்க வர வாய்ப்பு இருக்கு. QR கோட் என்னன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சா போட்டிருக்கேன்டாப்பா. அது உங்களோட மைண்டை பொறுத்து எடுத்துக்கொள்ளுங்க ப்ளீஸ். ரைட். ஸோ அடுத்த விஷயம் டேட்டா கம்யூனிகேஷன். இது அடுத்த முக்கியமான பாயிண்ட் 37வது. ஏன்னா இதுகளெல்லாம் கேள்வி வரக்கூடிய பாயிண்ட்கள். இதெல்லாம் எங்கேயாவது கேட்க வழி இல்லாட்டி எங்கேயாவது சும்மா சின்னனா கேட்க வேண்டிய விஷயங்கள். மற்றபடி இவையெல்லாம் பெரிய ஆக்கள், பெரிய ஒரு தொகையான மார்க்ஸை தரக்கூடிய ஆக்கள். டேட்டா கம்யூனிகேஷன். டேட்டா கம்யூனிகேஷன் என்ன? டேட்டா கம்யூனிகேஷன்ன்றது ஒரு டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்றது டிவைஸுகளுக்கு நடுவில் ஒரு மீடியத்தை பயன்படுத்தி தான் டேட்டா கம்யூனிகேஷன். அதுக்குள்ள சம்பந்தப்படப்படாக்கள் மெசேஜ், சென்டர், ரிசீவர், மீடியம், ப்ரோட்டோகால். அதுல 3 வழி இருக்கு. ஒன்று சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டூப்ளெக்ஸ், ஃபுல் டூப்ளெக்ஸ். தெரியுமா இல்லையா? சிம்ப்ளெக்ஸ்ன்றது ஒரு வழியில மட்டும் அனுப்புறது. ஹாஃப் டூப்ளெக்ஸ் 2 வழியில அனுப்பலாம், பட் அட் அ டைம்ல ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணலாம். ஓகே டாக்கிஸ். ஃபுல் டூப்ளெக்ஸ்ன்றது சிமுலேஷன்ல நம்ம என்ன செய்யலாம், எல்லாரும் கதைக்கலாம். ஸோ அது ஒன்று. ஆனால் இதுக்கான கிரைட்டீரியா என்ன? பெர்ஃபார்மன்ஸ், லைக் ரெஸ்பான்ஸ் டைம், த்ரூபுட், அதுகளை வச்சு தான் நம்ம எதை சூஸ் பண்ண போறோம். அப் டைம், எரர் ரேட்டுகளை வச்சு சூஸ். அப்போ என்னென்ன விஷயங்களை வச்சு நாம இதை சூஸ் பண்றோம்? பெர்ஃபார்மன்ஸை பற்றி, ரிலேபிள், செக்யூரிட்டி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நாம என்ன விஷயத்தை சூஸ் பண்றோம். அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், ஒன்று பாயிண்ட் டு பாயிண்ட், இன்னொன்று மல்டி பாயிண்ட். அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் இந்த டேட்டால இந்த கனெக்ஷன்ல இருந்து இந்த கனெக்ஷனுக்கு தான் கம்யூனிகேஷன் நடக்க போகுது. ஆக்சுவலி ஒரு ஆர்மி கன்செப்ட்ல, ஒரு மிலிட்ரி கன்செப்ட். மல்டி பாயிண்ட்ன்றது அது எல்லாருக்கும் ஒரு ஷேர்ட் மல்டிபிள் டிவைசஸ் போகும். தட் இஸ் மேபி லைக் ஒரு ப்ராட்காஸ்டிங் சம்திங். சரி, இந்த விஷயம் நான் வச்சுக்கணும். இது ஒரு செக்மெண்டா ஒரு வரலாம், ஒரு கேள்வியா வந்தால் ரெடியா இருக்கு. அடுத்த விஷயம், இது இன்னொரு கேள்வி பாயிண்ட். இது ரொம்ப முக்கியமானது. நான் அதை ஈஸி பண்றதுக்காக ஒரு சார்ட்டா தந்துட்டேன். இது உண்மையிலே நோட்ஸாகவும் தரலாம். நான் அதை ஈஸி பண்றதுக்காக சார்ட்டா தந்திருக்கேன். கீழே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இங்க யா. ஸோ டோபாலஜிஸ் கட்டாயம் எல்லா டோபாலஜியும் தெரிஞ்சிருக்கணும். பஸ் டோபாலஜி ஏன் சொல்றேன்? பஸ்ஸோட சீட் மாதிரி அந்த ஒண்டை விட்டதா இப்படித்தான் அந்த நோட் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆகும். ஓமா இல்லையா? ஸோ அதைத்தான் நம்ம வந்து பஸ் டோபாலஜின்னு சொல்றோம். மெயினா ஒரு கேபிள் இருக்கும். ஸோ ஓல்டு டிவைசஸ் ஷேர் சிங்கிள் கேபிள். சீப்பா இருக்கும், ஈஸியா இருக்கும், பட் ட்ரபிள் ஷூட்டிங் கஷ்டம். ஏர்லியா பயன்படுத்தப்படுச்சு. இப்போ நாம பயன்படுத்துறது ஸ்டார் கன்செப்ட். ஒரு சென்ட்ரல் ஹப்பை பயன்படுத்தி எல்லா இடமும் கனெக்ட் பண்றோம். ஈஸியா மேனேஜ் பண்ணலாம், பட் ஹப் ஃபெயிலியர் ஆனா முடிஞ்சு சோழி. தட் இஸ் இட் ஹோம் நெட்வொர்க்ஸ். இதோட டீப்பா வேணும்ன்றார்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ரிங் டோபாலஜின்றது ஒரு நோட் தன்னட்ட நெட்வொர்க்ல இருக்கிற 2 நோடோட கனெக்ட் ஆகும். ஒவ்வொரு நோடும் தன்னட்ட இருக்கிற நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகும். தட் இஸ் ஆக்சுவலி ரிங். ஸோ சர்க்குலர் பாத்தில் கனெக்ட் ஆகும். ப்ரெடிக்டபிள் பெர்ஃபார்மன்ஸ். பட் என்ன சொல்றது, பிரேக் எஃபெக்ட்ஸ் என்டையர் ரிங். உண்மையா ஒன்று கட் பண்ணா கட்டாயம் ஒரு ரிங்கா வேலை செய்யாது. அந்த ஒரு விஷயம் இருக்கு. மெஷ் டோபாலஜி, யூ நோ தட் ஒரு நோட் தன்னட்ட இருக்கிற எல்லாரோடையும் கனெக்ட் ஆவார், அவரும் எல்லாரோடையும் கனெக்ட் ஆவார். தட் இஸ் ஆக்சுவலி மெஷ். ரிடண்டண்டா இருக்கும்.
அப்ப எப்படி பார்த்தாலும் சிக்னல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கடைசி நோட் வேலை செய்யும் வரைக்கும். பட் சரியான விலை, ஏன்னா அவ்வளவு கேபிள் பயன்படுத்த முடியாது. தட் இஸ் த திங். ஸோ ட்ரீ என்றது ஹைபிரிட் கன்செப்ட், அதாவது ஒரு பஸ்ஸும் தென் அதோட ஒரு ஸ்டாரும் சேர்ந்தா தட் இஸ் ட்ரீ. ஸோ இப்படி டொப்பாலஜி என்ன டொப்பாலஜி, என்ன நன்மை என்ன தீமை, எக்ஸாம்பிள் எங்க பயன்படுத்துவோம் தெரிஞ்சிருக்கும். இதை தவிர நெட்வொர்க்கோட கேட்டகரிஸ் தான் லேன், மேன், வேன். வேணும்னா பேன் ஒன்று இருக்குது, அது வேணாம். பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அது தேவையில்லை. லேன், மேன், வேனே காணும். லேன்ன்றது ஆக சின்னன் ஒரு ஸ்மால் ஜியோகிராபிக்கல் ஏரியாவில் பயன்படுத்தப்படும். உதாரணம் ஸ்கூல், ஹோம்களில். மெட்ரோபாலிட்டன் ஒரு நகரத்தில் சிட்டி வைட் நெட்வொர்க். நான் சொல்லியிருக்கேன், ஒரு பேங்க் பிரான்ச்சும் அதில் இன்னொரு சிட்டி பிரான்ச்சும் கனெக்ட் ஆகுறது மெட்ரோபாலிட்டன். வைட் ஏரியா அதான் இன்டர்நெட். பெரிய லார்ஜ் ஏரியாஸ், இப்போ இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து இந்தோனேஷியா அப்படின்னு கனெக்ட் ஆகுது. தட் இஸ் அது. ஸோ அப்படி டேட்டா கம்யூனிகேஷன் எவல்யூஷன் ஆச்சு. டெலிகிராஃப், தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்விட்சிங், தென் கம்ப்யூட்டர்ஸ். அதே டாபிக் திரும்ப ஒவ்வொரு 10 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு டேர்ம்ஸ் என்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்கேன். டேர்ம்ஸ், டேட்டாண்டா என்ன, சிக்னல். இது அந்த சிக்னல் கன்செப்ட். அந்த கேள்விக்குள்ள இறங்க போறாக்கள், என்கோடிங் டெக்னிக்ஸுக்குள்ள இறங்க போறாக்களுக்கு தேவையான நோட் செக்மெண்ட் இது. சிக்னல் என்னென்ன சிக்னல் இருக்கு, அனலாக் சிக்னல், டிஜிட்டல் சிக்னல், அதில் பீரியோடிக் என்ன, நான் பீரியோடிக் என்ன, அந்த கன்செப்ட். இப்போதைக்கு நான் அதை கதைக்கல. பட் உங்களுக்கு அந்த கேள்விக்குள்ள இறங்க விரும்புறாக்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இதுக்குள்ள நான் இன்க்ளூட் பண்ணேன், நோட்ஸ் சம்பந்தமா. தென் டிரான்ஸ்மிஷன் இம்பியாமெண்ட்ஸ், இது கொஞ்சம் முக்கியமானது தான். டிரான்ஸ்மிஷன் இம்பியாமெண்ட்ஸ் என்றாடா உங்களோட கனெக்ஷன்ல என்ன பிரச்சனைகளால் வரக்கூடும். ஒன்று நோய்ஸ், க்ரோஸ்டாக், டிஸ்டோஷன். டிஸ்டோஷன் என்ன சொல்றது, மேபி லைக் அந்த சிக்னல் கன்செப்டுகள் மாறுபடுறது, சிக்னலோட பவர் குறைகிறது தூரத்தால. ஸோ இந்த மாதிரி இந்த சிக்னல்கள்ல பிரச்சனைகள் என்ன வரும், அதான் டிரான்ஸ்மிஷன் இம்பியாமெண்ட்ஸ். இந்த அளவு பாயிண்ட்டும் நான் இப்போ வரைக்கும் காய்ச்ச பாயிண்ட்டுகள் எல்லாம் சேர்த்து 1, 2, 3, 4 வரைக்கும் 5வது பாயிண்ட் தான் செக்யூரிட்டி. இனி தொடங்க போகுது டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி ரிஸ்க். 43வது பாயிண்ட்லேருந்து 52வது. ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது என்னட்ட வேற விஷயங்கள் ஏதாவது கேட்கணுமா? 43லேருந்து 52க்கு போறதுக்கு முன்னாடி, அடுத்த 11 பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது ஏதாவது என்னட்ட கேட்கணுமா? 9 பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி, மிச்சமா இருக்கிற 9 பாயிண்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, 20வது பக்கத்துலேருந்து 25வது பக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது என்னட்ட வேற ஏதாவது பாயிண்ட்ஸ்கள் கேட்கணுமா இந்த டியூட் சம்பந்தமா? கையில டியூட் வச்சிருக்கீங்கன்னா டியூட்ல பார்த்து பாயிண்ட்ஸ்ல ஏதாவது என்கிட்ட கதைக்கணும், டீப்பா எனக்கு சொல்லுங்க இதை பற்றி சொன்னா கேளுங்க, சொல்றேன். யாராச்சும் இந்த கிளாஸ் முடிஞ்சளவுக்கு அட்டன் பண்ணுங்கடா. அப்போ ஏன்னா கணக்கு பேர் வீடியோலயே பார்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்க, கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றேன். என்ன சொல்றது, அப்ப ஏன் மிச்சாக்கள் அப்படி பார்த்தா உங்களுக்கு வர டவுட் அப்படி கேட்பீங்க என்னட்டு. கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, ஓகேயா? சரி, ஒருக்கா பேரை கூப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா கணக்கு பேர் தூங்கிட்டாங்களா இல்லையா என்னன்னு தெரியல. நான் திருப்பி கிளாஸ் போட்டது தானே, ஒரு மூட்ல இருந்திருப்பீங்க, அதனால வந்திருக்க மாட்டீங்க. அஃப்ரின், ஃபஸ்மியா, ஃபஸ்னா, இம்ரான், பாகவதன், சப்திகா, ஷரோன், அர்ஹம், தஸ்னீம், லக்மினி, ஜோதி, ஜரூஸ், முகமது, 4953, 107, ஜஸ்மின். என்னடாப்பா இருக்கீங்களா? ஓகேயா? அங்க மிச்சமா இருக்கிற அந்த 9 பாயிண்டையும் பார்த்துருவோமா? செக்யூரிட்டி சம்பந்தமானது யாராவது என்னது கேட்கணுமா என்னட்ட? முடிஞ்சா 2 பாஸ் பேப்பருக்குமான ஸ்கீமை நீங்களே ரெடி பண்ணுங்க ஓனா. டியூடை வச்சும் சரி, ஸ்லைடுகளை வச்சும் சரி, உங்களோட விஷயங்களுக்குள்ள. நாளைக்கு நாம பேப்பர்ஸை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம், ஐபி அட்ரஸோட சேர்த்து. மாடல் பேப்பர் நான் மத்தியானத்துக்குள்ள தருவேன். எல்லாரும் ஓகேயா? இருக்கும் ரைட். சரி, என்ன நானும் சொல்லாமலுக்குள்ளால தான் கிளாஸ் திடீர்னு கிளாஸ் போட்டது. எனக்கு தெரியும் நான் இன்றைக்கு எடுக்கிற பிளான்ல இருக்கலாம், நான் இன்றைக்கு ஒரு சும்மா டியூட கதைச்சிருவோம்னு சொல்லி. பட் ரியலி சாரி ஃபார் தட், அப்படி சடனாக நான் போட்டதுக்கு. பட் இன்றைக்கு அது ஒருக்கா பார்த்துட்டேன், நாளைக்கு பாஸ் லாங் கிளாஸ் போடலாம் இல்லை, அதனால தான். சரி, ஓகே, ஃபைன். சரி, அப்போ விஷயத்துக்கு வரும் அடுத்தது. ஸோ மிச்சம் இன்னும் 9 பாயிண்ட் தாண்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா விட்டுரும். சரிதானே? ஸோ டிரான்ஸ்மிஷன் இம்பியமெண்ட்ஸ் ஓகே, அது டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் செக்யூரிட்டி பிக்ஸ். ஸோ அது என்ன செக்யூரிட்டி சம்பந்தமான விஷயம். உண்மையிலேயே இந்த செக்யூரிட்டி சம்பந்தமான விஷயம் பழைய சிலபஸ்ல வெப் டெவலப்மெண்ட் பாடத்துல இருந்துச்சு, ஒரு கொஞ்சம் சேர்த்து. தென் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அண்ட் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டிக்குள்ள வந்துச்சு. இப்போ அதை பிரித்து எடுத்து அதுல இருந்து எடுத்து 3rd செமஸ்டருக்கும் போட்டு வச்சிருக்காங்க. டிசிஎனுக்கும் லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பேப்பர் கிடைக்குமா? டிசிஎனுக்கு லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பேப்பர் ஐம் நாட் ஷுவர் அபவுட் தட். என்னால் ஷுவரா சொல்ல முடியாது, பட் ட்ரை பண்றேன். சரியா? பட் அப்படி இல்லாட்டி கூட ஒரே பண்ண தேவையில்லை. இந்த டியூடையும் படிச்சு நான் தர மாடல் பேப்பர்ஸையும் இந்த பாஸ்போர்ட் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஓகே தான், நீங்க ரெடி ஆயிடுவீங்க. பட் நான் ட்ரை பண்றேன் ஒரு கட்டாயம்.
ரைட், ஷுவர். சரியா சரியா, யோசிக்காதீங்க. ரைட், தேங்க்யூ ஸோ மச். சரியா, சரி, ஓகே. ஓகே, டன். சரி, அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் செக்யூரிட்டி ரிஸ்க். நான் அதான் திருப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் நடுவில் காய்க்கணும்னு நினைக்காதுங்க. என்ன என்ன நான் சொல்லக்கூடிய விஷயம் எங்களோட தஸ்லீம் கேட்ட மாதிரி அடுத்த செமஸ்டர் முடிஞ்ச அளவுக்கு தொடக்கத்துல இருந்தே கவர் பண்ணுங்க. தொடக்கத்துல இருந்தே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றேன். போன முறையை விட இந்த முறை நான் அதான் இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் பிரிக்காம எல்லாம் ஒரே கிளாஸ் ஒரு செமஸ்டருக்கு இவ்வளவுதான் அப்படிலாம் கால்குலேட் பண்ணதுக்கு காரணம் ஒரு செமஸ்டராக ஃபுல்லா கவர் பண்ணுவோம். டியூடுல இருந்து அதுல இருந்து எல்லாம் நான் ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணி நான் உங்களை அதில் ஆட் பண்ணுவோம். ஜாயின் பண்ற எல்லாரையும். ஸோ ஜாயின் பண்ற எல்லாருக்கும் தனியா அந்தந்த சப்ளை வந்துகிட்டே இருக்கும். டியூடா இருக்கட்டும், மொக் எக்ஸாமா இருக்கட்டும், அசைன்மெண்ட் பேப்பர்ஸா இருக்கட்டும், கிளாஸ் அது மந்த்லி மந்த்லி ஏதோ ஒரு அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கட்டாயம். ஸோ உங்களோட தொடக்கத்துல இருந்து நீங்க லோட் குறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க மினக்கட்டால் கடைசி நேரத்துல மினக்கிறத விட தொடக்கத்தை மினக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் நம்புறேன். பார்ப்போம். சரி, நீங்க எத்தனை பேர் ஜாயின் பண்றீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. அப்படி செய்வீங்களா தான் கரெக்டா நானும் ஒரு அஷூரிட்டி தரலாம். நீங்க கூட மார்க்ஸ் எடுப்பீங்க இந்த அளவுக்கு. கடைசி நேரம் ப்ரிப்பரேஷன்ல தான் கணக்கு பேர் ஃபோக்கஸ் பண்றீங்க. நான் ஏன் தொடக்கத்துல வந்து அசைன்மெண்ட் மார்க்ஸும் கூட எடுக்கலாம், ஏன் பேப்பரையும் கூட அப்படின்னு ஒர்க் பண்ணீங்கன்னு தெரியல. பாப்போம், லெட்ஸ் சி. தேர்ட் செமஸ்டர் சீனியர் ஆகுறீங்க, பாப்போம் என்ன யோசிச்சு முடிவு எடுக்கிறீங்க. ரைட், சரி. அப்ப விஷயம் என்னன்னா, டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் செக்யூரிட்டி ரிஸ்க்ல முதலாவது இந்த டெர்மினாலஜி தெரிஞ்சிருக்கணும். ரிஸ்க்ண்டா என்ன? ரிஸ்க்ன்றது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான தன்மை. அதைத்தான் பொட்டன்ஷியல் ஃபார் லாஸ் ஆஃப் டேமேஜ், அதான் ரிஸ்க். பட் அந்த ரிஸ்க நடத்தி பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கான அந்த அச்சுறுத்தல் சூழ்நிலை இருக்குல்ல, ஆக்சுவலி அதான் என்ன த்ரெட். லைக் யூடியூப்ல வீடியோ பார்க்குறாக்களுக்கும் ஜாயின் ஆகும். யூடியூப்ல லிங்க் போட்டாலும் எஸ் அஃப்கோர்ஸ் நான் போடுறேன் கட்டாயம். வீடியோ பார்க்குற அந்த கமெண்ட்லேயே நான் பண்ண அந்த லிங்கையும் போடுறேன், ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்கை கட்டாயம். எல்லாரும் அதை பார்த்துக்கொள்ளுங்க. லைக் ஏனென்று சொன்னால் கணக்கு பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், கணக்கு பேருக்கு உண்மையிலே கிளாஸ் நடக்குது இல்லைன்னு தெரியாது. இப்படி பேப்பர் கிளாஸ் ஒன்று இருக்குது, தனியாக ஜாயின் பண்ணலாம், அதில் எல்லாம் சப்ளை பண்ணப்படுமெல்லாம் தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்களும் சப்போர்ட் பண்ணி பரப்புங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறாங்களுக்கு தான் சொல்கிறேன். வீடியோ பார்க்குறாங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே நான் கமெண்ட்ல வேணும்னா போடுறேன். அண்ட் அதே நேரம் ஜாயின் ஆக அந்த யூடியூப் கன்செப்ட் அந்த ஷேரிங் எல்லாத்தையும் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. நானும் கட்டாயம் சப்போர்ட் கொண்டு கொடுக்குறேன். சரியா, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நாம ஒரு ஊக்கஸ் டீம் எந்த அளவுக்கு தேர்ட் செமஸ்டர் ரெடி பண்றோம்னு பார்ப்போம். லெட்ஸ் சி. ரைட், சரி. ஸோ த்ரெட்ன்றது அப்போ எனி சர்க்கியூம்ஸ்டன்ஸ் ஓர் இவெண்ட் நடக்கிறதுக்கான அந்த இயல்பு அந்த சூழ்நிலை இருக்கு இல்லையா, தட் இஸ் வித் த பொட்டன்ஷியல் டு ஹார்ம் த சிஸ்டம்னா த்ரெட், அச்சுறுத்தல். வல்னரபிலிட்டி என்றது எதை வச்சு அந்த பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கோ, தட் இஸ் வல்னரபிலிட்டி. வீக்னஸ், ஒரு வீக்னஸ், எமோஷனலி எஃபெக்ட் ஆகுறது டக்குண்டு, தட் இஸ் அ வீக்னஸ். சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ண முடியும், பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு, இந்த வீக்னஸ் தட் இஸ் வல்னரபிலிட்டி, த்ரெட், ரிஸ்க். அண்ட் லொஸ்டண்டா ஏற்பட்ட அந்த பிரச்சனை, டேமேஜ் டு டேட்டா ஓ சர்வீஸ் ஓ சிஸ்டம். இந்த விஷயங்களும் ஞாபகம். செக்யூரிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸ், சிஐஏ ட்ரையாட் என்ன? சிஐஏ அதான் கன்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி. சிஐஏ ட்ரையாட் ஓ செக்யூரிட்டி கோல்ஸ், நேற்று ஜரூர் சொன்ன மாதிரி கோல்ஸ் அல்லது செக்யூரிட்டி ட்ரையாங்கிள் எல்லாம் ஒன்றுதான். கன்ஃபிடென்ஷியாலிட்டி என்றது அன்ஆதரைஸ், அதிகாரமளிக்கப்படாத ஆக்கள் அக்சஸ் பண்றதை தடுக்கிறது அல்லது அவங்க தெரிஞ்சு கொள்றதை தடுக்கிறது தான் கன்ஃபிடென்ஷியாலிட்டி. மாத்தி சொன்னா ஹெச்டில வந்து ஜாண்டிக்கு ரைட். ஸோ அதிகாரமளிக்கப்பட்ட ஆக்கள் மட்டும்தான் பார்க்கலாம் என்று சொல்றதும் கன்ஃபிடென்ஷியாலிட்டி. அதை மாத்தி சொன்னா அதிகாரமளிக்கப்படாத ஆக்கள் பார்க்க முடியாது, அதை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதும் கன்ஃபிடென்ஷியாலிட்டி தான். ரைட். அடுத்தது இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி என்ன? டேட்டா மாறல, அப்படி மாறினா கூட எனக்கு தெரியும், அதோட துல்லியத்தன்மை தெரியும், ஓகே சரிதான் அப்படின்னு சொல்றது இன்டெகிரிட்டி. டேட்டா வந்து இருக்குது, என்ன எப்ப தேவைப்படுதோ அப்ப அந்த டேட்டா இருக்குன்றது அவைலபிலிட்டி. ஹேஷிங் எல்லாம் வந்துதா? ஓகே, ரைட். ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் அப்ரோச்சஸ். அதான் நான் எதிர்பார்க்குற விஷயம் என்னண்டா, ஜரூர் சொன்னதால அந்த விஷயம் சொல்றேன். நீங்க கடைசி நேரத்துல 3 நாள்ல படிச்சுட்டு போறதை யோசிச்சு பாருங்க. ஏன் தொடக்கத்துல இருந்து படிக்கல? ஏன் தொடக்கத்துல இருந்து நான் டியூட தாரேன், தொடக்கத்துல இருந்து நான் படிப்பிக்கிறேன். அதே விஷயத்த அதுக்காக நான் உங்களை நாள் கணக்குல வச்சு ராவா படிப்பிக்கிறேன்னு சொல்லல. வீக்லி ஒரு 2 கிளாஸ், ஒரு கிளாஸ் படிப்பிப்போம். நோட்ஸ் நான் முதல்ல தாரேன், படிங்க, ஃபெமிலியர் ஆகுங்க, இன்னும் நல்லா செய்யலாம்ல. ஃபேமிலி படிச்சே பாடமாயிருந்து கடைசி நேரத்துல போய் ஐயோ இது பறந்துருச்சு, அது கடைசி பாதி தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. கொஞ்சம் யோசிங்க. என்னன்னா கடைசி நேரத்துல என்னத்தை படிப்பிக்கணும், அதை தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா வடிவா படிப்பிக்க போறேன், ஷோர்ட்டா படிப்பிக்கிறத டீப்பா படிப்பிக்க போறேன். கொஞ்சம் யோசிங்க.
சரியா? ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த கடைசி நேரத்துல ஒரு சூடு ஒன்று வந்த பிறகுதான் ஒரு சில பேர் ஒழும்புவீங்க சீட்ல இருந்து. ஒன்றும் செய்யலாது. ரைட்? அப்ப ஐடென்டிஃபை த அசெட்ஸ் அண்ட் த்ரெட்ஸ். அப்ப ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல என்னென்ன செய்யணும்டா, முதல் என்ன சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும், அதுக்கான த்ரெட்டுகள் என்ன, தென் அதுக்கான வீக்னஸ்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு, அதுக்கான இம்பாக்ட் அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் கண்டுபிடிச்சு, அதுக்கான சரியான ரிஸ்க் அனாலிசிஸ் செய்யற ஒரு விஷயம் தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட். எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது. தென் அது ஒரு பக்கம். அடுத்த விஷயம் அக்சஸ் கண்ட்ரோல் டேர்ம்ஸ். இப்போ அக்சஸ் கண்ட்ரோல்டா யார் யாருக்கு என்னென்ன வகையில அக்சஸ் பண்ண விடுறது ஒரு ரிசோர்ஸை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேங்க் எம்ப்ளாயில ஒரு நார்மல் ஸ்டாஃப் அக்சஸ் பண்ண முடியாது எல்லா ஹோல் சிஸ்டத்தையும். ஒரு மேனேஜர் அக்சஸ் பண்ற எல்லா விஷயத்தையும் பேங்க் எம்ப்ளாயர் ஸ்டார்ட் பண்ண முடியாது. காரணம் அது ஒரு என்னது அக்சஸ் கண்ட்ரோல். யாராருக்கு என்னென்ன லெவல் தான் இருக்குன்றது ப்ரிவிலேஜஸ். ஸோ அதுல வந்து மெயினா ஐடென்டிஃபிகேஷன் கன்செப்ட் என்ன, ஒத்தன்டிகேஷன் என்ன, ஆதரைசேஷன் என்ன கஷ்டம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன்ன்றது நீங்க யாரு என்னன்னு கொடுக்குற விஷயம். ஒத்தன்டிகேஷன் நீங்க இவர் தான் உறுதிப்படுத்துறது ஒத்தன்டிகேஷன். ஆதரைசேஷன்ன்றது ஓகே இவருக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு காட்டுறது. அடுத்தது கஸ்டடியன், லைக் ஏதோ ஒரு விஷயத்த சேஃப் கார்ட் பண்றது கன்செப்ட். ஸோ இப்படி அக்சஸ் கண்ட்ரோல் டேர்ம்ஸ் கொஞ்சம் இருக்கு, அது என்னன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அக்சஸ் கண்ட்ரோல் மாடல்ஸ் இருக்கு, இது ரொம்ப முக்கியம். அக்சஸ் கண்ட்ரோல் மாடல்ண்டா எப்படி எல்லாம் எதை வச்சு நாம் அக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்குறோம். சில பேருக்கு இந்த ஸ்டாஃப் அக்சஸ் பண்ணலாம், சுப்பீரியர் ஸ்டாஃப் அக்சஸ் பண்ணலாம், மேனேஜர் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரோல் பேஸ்ட் அக்சஸ் சொல்லுவோம். அது அவருடைய ரோல்ஸுக்கு என்ன மாதிரி அக்சஸ் கொடுக்குறது. சில இடத்துல மேண்டட்டரி அக்சஸ், அதாவது சில பேருக்கு இந்தந்த அக்சஸ் கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது செக்யூரிட்டி லேபிள்ஸோட. சிலதுக்கு வந்து நாமளே செட் பண்றது, இவருக்கு இதை கொடு, அவருக்கு அதை அந்த பெர்மிஷன் இருக்கு, அவருக்கு அமௌண்ட்டை மாத்திர பெர்மிஷன் இருக்குன்னு நாமளே செட் பண்றது, ஓனர் வந்து செட் பண்றது டிஸ்கிரிஷனரி அக்சஸ் கண்ட்ரோல். இன்னொன்றுக்கு இந்தந்த பாலிசி இருந்தா இந்தந்த விஷயம் தான் ஆட்டோமேட்டிக்கா அது அக்சஸ் ஆகும். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உதாரணத்துக்கு லைக் இந்த அமௌண்ட்டுக்கு மேல வந்தா தான், இல்ல இந்த புள்ளிக்கு மேல கிரிப் அந்த ஸ்கோர் வந்தா தான் நீங்க லோன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கன்செப்ட் மேபி லைக் ரூல் பேஸ்ட். சரியா? அதில் இப்படி ஒவ்வொரு பேஸ்டில் அக்சஸ் கண்ட்ரோல் மாடல்ஸ் இருக்கின்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ யூசர் அக்சஸ் கண்ட்ரோல் என்ன உண்மையா? யூசர் அக்சஸ் கண்ட்ரோல்ன்றது யூசரோட ஐடென்டிட்டி அண்ட் ரைட்ஸுக்கு அமைவா இவர் இதுக்குள்ளதான் போகலாம், இதைத்தான் செய்யலாம் அப்படின்னு சொல்றதா யூசர் அக்சஸ் கண்ட்ரோல். ஸோ லாஜிக்கல் அக்சஸ் கண்ட்ரோல் ஒவ்வொன்று அக்சஸ் கண்ட்ரோல் மாடல்ஸ் தான். ஜஸ்ட் மைண்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க, நாளைக்கு பேப்பர்ல வரும்போது திருப்ப கதைப்போம். அண்ட் தென் அதுக்கு பிறகு அக்சஸ் கண்ட்ரோல் மெட்ரிக்ஸ். அக்சஸ் கண்ட்ரோல் மெட்ரிக்ஸ்ன்றது நார்மலா எப்படி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட் அந்த விஷயங்களுக்கு எப்படி ஒரு பெர்மிஷன் கொடுக்க போறோம், யார் யாருக்கு என்ன கொடுக்கின்ற விஷயங்கள். பிசிக்கல் அக்சஸ் கண்ட்ரோல்னா சர்வைலன்ஸ், லாக் புக், இதெல்லாம் பிசிக்கலா அக்சஸ் கண்ட்ரோல் பண்றது. யார் யார் சைன் வச்சு கொடுக்கறது, அந்த தட் பழைய படங்கள்ல இந்த அமௌண்ட் நாம பேங்க்ல எடுக்கிறேன்னா அந்த ஸ்டாஃப் வந்து போய் சைன் வச்சு எல்லாம் செஞ்சு தான் உங்களுக்கு போய் எடுக்கலாம். தட் இஸ் லாக் புக்ஸ். என்ன எல்லாமே இப்போ அட்டெண்டன்ஸ் வைக்கிறது லாக் புக்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட் என்னதான் வச்சாலும் எழுதுறோம் நாம இப்போ சைன் லாக் புக்ஸ். ஸோ அதெல்லாம் பிசிக்கல் அக்சஸ் கண்ட்ரோல். யார் யார் இப்போ வந்தது என்ன கதை இல்லை. அடுத்த விஷயம் நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ். நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ்ல எதெல்லாம் தாக்கம் செலுத்துது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, லேட்டன்சி, ஜிட்டர், பேக்கெட் லாஸ், இது எல்லாமே ஒரு நெட்வொர்க் ஸ்பீடில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஃபேக்டர்ஸ். தென் மல்வேர்ஸ். அஃப்கோர்ஸ் இது என்னது மல்வேர்ஸ் ஒரு கன்செப்ட். என்ன அஃப்கோர்ஸ் இதுதான் உங்களுக்கு அடுத்த செக்யூரிட்டி சம்பந்தமான பாயிண்ட். என்னது என்னென்ன மல்வேர்ஸ் எல்லாம் இருக்கு. மல்வேர்ஸ்னா என்னன்னு எழுதல பாத்தீங்களா? ஸோ மல்வேர்ஸ்ன்றது தீஸ் ஆர் த ப்ரோக்ராம்ஸ், unorganized or intended programs to என்னது to make harm or loss to a system. ஒரு சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டரா இருக்கட்டும், டேட்டா இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒன்றுக்கு பாதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் மல்வேர். வைரஸ், வோம்ஸ், ட்ரோஜான் ஹோர்ஸ், ஸ்பைவேர், ரன்சம்வேர், அட்வேர், ரூட் கேட், இத்தனை இருக்கு. அதுகிட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸாம்பிள் எப்படி வேலை செய்யுதுன்றது. ஒரு வைரஸா இருந்தா ஒரு ஃபைலோட சேர்ந்து தான் வேலை செய்யும். வோம்ஸ்ண்டா அதுவாகவே பிரிஞ்சு நெட்வொர்க்குள்ளால போகும். ட்ரோஜான்டா நல்லவர் மாதிரி காட்டி ஒரு சாஃப்ட்வேர் உள்ளுக்கு வந்து பிறகு உங்களுக்கு பிரச்சனை பண்றது. இவர் சீக்கிரட்லி நீங்க என்ன செய்றீங்கன்றதை மானிட்டர் பண்ணி அங்கால அனுப்புறது. இது ரன்சம் ஆனது என்கிரிப்ட் த டேட்டா அண்ட் டிமாண்ட்ஸ் ரன்சம் அப்படின்னு. என்ன உதாரணத்துக்கு உங்களோட ஃபைல்களை உள்ளுக்க வந்து என்கிரிப்ட் பண்ணி விட்டுரும். அதை நீங்க வெளியால் எடுக்கவே முடியாது. ஐயோ இந்த போட்டோ போயிட்டு இந்த வீடியோ போயிட்டு என்ன செய்யறது தெரியலண்டா அது உங்களுக்கு திருப்ப வேணுமெண்டா காசோ என்னதோ ஒன்று கேட்பாங்க. அப்படி கேட்டுதான் உங்களை விடுவாங்க, அது தருவாங்க. இல்லாட்டி தட் இஸ் ரன்சம் வேர். அடுத்தது அட்வேர், ரூட் கிட்ஸ், தோஸ் ஆர் தி ஸ்டஃப்ஸ். பேக்கப் ரிகவரின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. ஸோ பேக்கப் பண்றது நீங்க டேட்டா லாஸை தடுக்கிறதுக்காக நீங்களே காப்பி பண்ணி வைக்கிறது பேக்கப். அதை திருப்ப ஒரு பாயிண்ட், ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட் உண்டு இந்த பிசில, இந்த இடத்துல எல்லாமே நல்லா வேலை செய்யுதுன்ற ஒரு டேட்டா குறிச்சு வச்சுட்டீங்கன்னா, அந்த டேட்டுக்கு ரீஸ்டோர் பாயிண்ட் ஒன்று செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஒருவேளை உங்களோட கம்ப்யூட்டர்ல ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நீங்க ரீஸ்டோர் பாயிண்ட்டுக்கு போகணும்னு சொல்லிவிட்டீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் என்ன செய்ய நினைக்கிறீங்க, நீங்க எப்ப அந்த டேட்டா செட் பண்ணீங்களோ அந்த டேட்டுக்கே அது திருப்ப கொண்டே விட்டுரும். அது வரைக்கும் அதுக்கு பிறகு செஞ்ச எல்லா சேஞ்சஸையும் அழிச்சு விட்டுரும். புரியுதா?
இப்போ இன்றைக்கும் உங்களோட கம்ப்யூட்டர் நல்லா வேலை செய்யுதுடாப்பா, இதை ரீஸ்டோர் பண்ணிட்டு நீ போய் செட் பண்ணலாம். செட் பண்ணிட்டு அப்புறம் நீ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நாள் போகுது, சாஃப்ட்வேர்கள், வீடியோக்கள், டேட்டாக்கள் எல்லாம் இன்ஸ்டால் பண்ற, ஒரு நாள் வருது, அதனால ஏதோ கம்ப்யூட்டர் குழம்பிட்டு இப்போ நீ ஒன்றும் இல்லை ரீஸ்டோர் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி விட்டா நடுவில் இந்த எல்லாத்தையும் அழிச்சு விட்டு. ஸோ அதான் ரீஸ்டோர் பாயிண்ட். ரெக்கவரின்றது அப்படி இல்லை, ஒரு வேலை டேட்டா பிரச்சனை ஆயிருச்சு, கரப்ட் ஆயிருச்சு, அதுல இருந்து திருப்ப வெளியால வர கன்செப்ட் தான் ரெக்கவரி. ரெப்ளிகேஷன்றது யூ நோ தட் டூப்ளிகேட் பண்றது, காப்பி பண்றது. அச்சீவ் பண்றதுன்றது லைக் ஒரு டேட்டாவை அடிக்கடி யூஸ் பண்ணாத விஷயத்த ஒரேடியா ஒரு ஃபைல் பண்ணி சிப் பண்ணி வைக்கிறது, தட் இஸ் ரைட். இப்போ அதுக்கு நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற விஷயங்களை கைக்கு முன்னுக்கு வச்சிருப்பீங்க உங்களோட ரூம்ல, பட் மற்றதுகளை ஒரு ட்ரங்க் பட்டிக்குலையோ அல்லது ஒரு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுக்குள்ளயோ அல்லது என்னத்துக்குள்ளே அடுக்கி வச்சிருவீங்க. தட் இஸ் ஆக்சுவலி அச்சீவிங். இன்ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற டேட்டாக்களை லாங் டேர்ம் ஸ்டோரேஜாக வச்சுக்கொள்றது. நீங்க அதை அடிக்கடி எடுக்காத மாதிரி இருக்கு. ஸோ அதுக்காக ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், தட் இஸ் அது ரைட். ஸோ இது விஷயம். அடுத்த ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க்ன்றது எஸ்ஐஎன், அதாவது ஒரு லெவல் ஆஃப் இதுல ஒரு சேனல்ல பயன்படுத்தி நீங்களா டேட்டாவை எங்கேயோ கொண்டு வைக்க போற இடம். ஸோ இது கணக்க இடங்கள்ல சர்வர்ல பயன்படுத்தியிருக்கும், உங்களோட டேட்டாக்கள் இங்கே இருக்காது அப்படின்ற மாதிரி அவைலபிலிட்டி இருக்கும், ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற விஷயம். ஸோ எல்லா டேட்டாவும் நாம் இங்கே யூஸ் பண்றது இல்லை, கணக்கிடங்கள்ல நாம் என்ன செய்யறோம், ஆன்லைன்ல தான் வச்சிருக்கோம் செக்யூர்டான இடத்துல. ஸோ தட் இஸ் சான் ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். அதன் நன்மை சென்ட்ரலைஸ் மேனேஜ்மெண்ட், பெர்ஃபார்மன்ஸ், டிசாஸ்டர் ரிகவரி எப்படியும் கிடைக்கும் உங்களுக்கு டேட்டா. அடுத்த விஷயம் வெர்ச்சுவலைசேஷன். வெர்ச்சுவலைசேஷன்றது ஹார்ட்வேர் இருக்கட்டும், சர்வராக இருக்கட்டும், ஸ்டோரேஜ் இருக்கட்டும், எல்லாத்தையும் பிசிக்கலாக நீங்கள் வச்சிருக்காமல, நான் வெர்ச்சுவலாக அதை வச்சிருப்பீங்க. இதன் அர்த்தம் நீ பிசிக்கலாக ஒன்றும் வேட்ட தேவையில்லை, ஃபர்ஸ்ட் சர்விங் அவன் யாரோ ஒரு ஆள் வச்சிருப்பாங்க, அதில் உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒன்று தர போறாங்க. ரிசோர்ஸ் ஆப்டிமைஸ் பெருசாக்கலாம், விரும்புற அளவுக்கு டேட்டா ஸ்டோரேஜ் கூட்டிக்கொண்டே போகலாம், எங்கேயுமே நீங்க வேண்டி வச்சிருக்கல பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க் கொண்டு தெரிய தேவையில்லை. தட் இஸ் ஆக்சுவலி பெனிஃபிட் வெர்ச்சுவலைசேஷனோட. அந்த வசதியை தாராக்கள் கணக்கு பேர் இருக்காங்க, வெர்ச்சுவல் பாக்ஸ், சிட்ரிக்ஸ், ஸோ இதெல்லாம். அண்ட் டெஸ்க்டாப் வெர்ச்சுவலைசேஷன் அண்ட் வெர்ச்சுவல் மிஷின்ஸ் என்னென்ன, ஸோ விஎம். அடுத்தது சானுக்கும் நேஸுக்கும். நேஸ்ன்றது நெட்வொர்க் அட்டாச் வாய்ஸ். இந்த சான்ன்றது ஒரு லெவலை தாண்டி இருக்கும், ஹை பெருசு. நேஸ்ன்றது ஒரு நெட்வொர்க்குள்ளே இருக்கும், சிறுசு. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் இதில் காய்ச்சிருக்கோம். நான் இதில் கூட கதைக்க விரும்பல. இந்த பாயிண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங், அஃப்கோர்ஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் எஸ்டிலேயும் கதைச்சோம், இதுலேயும் அதே பாயிண்ட் தான். இன்டர்நெட்டை பயன்படுத்தி கம்ப்யூட்டிங் சர்வீஸை வழங்குற ஒரு கன்செப்ட் தான் கிளவுட் கம்ப்யூட்டிங். நேற்றும் கதைச்சோம் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், நேற்றா முந்தின நாள் சேல்ஸ் ஃபோர்ஸ், ஏடபிள்யூஎஸ், அதெல்லாமே கிளவுட் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதில் இருக்கிற 3 விஷயம் என்ன, சாஸ் பேஸ், இதுக்கும் கச்சினாங்க தானே கம்ப்யூட்டிங் லேயர்ஸ். தீஸ் ஆர் த ஸ்டப்ஸ். அண்ட் நெட்வொர்க் செக்யூரிங் ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸ்டோரேஜ் செக்யூரிட்டி என்னென்ன விஷயம் இருக்கு, செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல என்னென்ன விஷயத்தை எதிர்பார்க்கப்படுது, இந்த 4 விஷயம் எதிர்பார்க்கப்படுது, செக்யூரிட்டி எலிமெண்ட்ஸ் என்னென்ன, இந்த வார்த்தைகளை ஞாபகம் கொடுங்க, நாளைக்கு நம்ம பீப்புளை கதைப்போம். பட் தட் இஸ் த திங் ஐஸ். ஸோ இதுக்கு மேலே நான் கூட ஏற்கனவே போர் அடிச்சிருப்பேன் இன்றைக்கு, என்னோட நோட்ஸ்ல இதில் காய்ச்சா கட்டாயம் இந்த டைம் கடுப்பாக தான் இருக்கு, நித்திரா தான் வரும், ஒன்றும் செய்யலாது, மன்னிச்சிருங்க. பட் ஓகே, இதெல்லாம் பார்த்து கொண்டு வாங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், விரும்புகிறாக்கள் அதில் போய் ஜஸ்ட் ரிஃபர் பண்ணுங்க. நாளைக்கு தான் ஆக்சுவலி நம்ம பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணி நாளைக்கு மாடல் பேப்பர் விஷயங்கள் எல்லாம் கேட்போம். நாளைய வீடியோ தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குமென்று நான் நம்புறேன். நாளைக்கு ஏர்லியாக நான் கிளாஸ் எடுப்பேன். இப்போ ஜஸ்ட் போய் ரிலாக்ஸ் ஆகுங்க. நாளைக்கு லஞ்ச் டைமுக்குள்ள நான் எல்லா விஷயத்தையும் அப்லோட் பண்ணிடுவேன். பார்த்து ரெடி ஆகிக்கொண்டு நாளைக்கு கிளாஸுக்கு வாங்க. நாளைக்கு 7 மணிக்கு சந்திப்போம். அதுக்கு முன்னாடி ஏதாவது கேட்கணும்னா நீங்கள் கேட்டுட்டு போகலாம். அதர்வைஸ் எல்லாம் ஓகே என்று சொன்னால் நாளைக்கு சந்திப்போம். So now you can leave right now. Thank you so much. Until then, take care. Bye bye. Have a good night.